அம்மா பிரேமம்மா, அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய் நம்ம. ஓம் சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, நாடொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா, அன்மியூட். திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஊழியற்போன் வெப்பொழித்த புகழியற்போன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெள்ளான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பான். நின்னளவில் ஆனந்தம் நின் கருணை சற்றேனும் என்னளவில் தோற்றாதிருந்த கால். நின்னளவில் பூரணம் பொய் ஆனந்தம் பொய் கருணை பொய் உரைத்த ஆரணம் பொய் சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திரகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது நமக்கு அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. 142வது வரி. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி என்ற அந்த அந்த ஒரு செய்தியைத்தான் நீங்க பார்க்கலான் இருக்கோம். போற்றி செய்வது என்பதுதான் இந்த ஆன்மாவுக்கு கொடுத்த வேலையை. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நாம அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கோம். போற்றி செய்வதற்காகத்தான் நாம பிறப்பே எடுத்தோம். ஆனா அந்த போற்றி செய்வதையே மறந்து ஏதோ இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்துக்காகத்தான் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இந்த உலகம் என்பதை நிறைய வகையில சொல்லுவாங்க. இந்த உலகம் என்பது பள்ளிக்கூடம், இந்த உலகம் என்பது சிறைச்சாலை, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகம் என்பது நாம இங்கேயே தங்கி விடுவதற்காக அல்ல, இனிமே இங்க வராம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு மோட்டிவேஷனே. இனிமே இங்க வராம இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு இங்க வர சொல்றாங்க. சாமி இங்க வர்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில திடீர்னு வயிற்று வலிக்குது, ரைட்டுங்களா? வயிற்று வலிக்குது அப்படின்னா என்ன காரணம்? ஏதோ சாப்பாடு சரியில்லை, இல்ல நேற்று ஏதோ பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். இதுவே நமக்கு தலை வலிக்குது அப்படின்னா என்ன காரணம்? தலை வலிக்குதுன்னா காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி அப்படின்னா அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு. மனசு, புஷ்ணம், சாப்பாடு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு 1008 காரணங்கள். இந்த வலி என்பது நீங்க பாத்தீங்கன்னா வருவது நல்லதா கெட்டதான்னு கேட்டா வலி வந்தா நல்லது. ஏன்? வலி வந்தா உடனே அதை என்ன பண்ணுவோம்? ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுவோம். இல்ல ஒரு வலி வந்ததுன்னு என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து ட்ரீட்மெண்ட், உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வலி இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன பண்ணுவோம்? ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை சரி பண்ணுவோம். ஒத்துக்கிறீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா
இந்த சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா கால் மரத்துருச்சுன்னா அவங்களுக்கு அடிபட்டுரும். ஆனா உங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலில் அடிபட்டுரும், கால் ஏதாவது ஆணி ஏதாவது குத்திரும், உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு காலில் புறையோடி கடைசியில என்ன ஆயிடும், அங்க கால்ல செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அது அங்க நரம்புல டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வலிக்கவே செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், காலையே எடுக்கிற மாதிரியான விஷயம் ஏற்படும். இப்ப சொல்லுங்க, வலி என்பது நல்லதா கெட்டதானா? அவருக்கு நாளே வலிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு காலில் ஒருத்தருக்கு அடிபட்டது இல்ல, அவருக்கு நாளே வலிச்சிருந்ததுன்னா அவர் காலை போக விடாம பார்த்திருப்பார். அவருக்கு வலிக்காம ஜாலியா இருக்க ஒரு ஸ்டேஜ்ல திரும்ப காலே இல்லாம போற மாதிரி நிலைமை ஏற்படுது போலதான் நம்ம வாழ்க்கையில துன்பம் வந்ததுன்னா நல்லது. உடனே துன்பத்தை போக்கிறதுக்காக சிவபெருமானை போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஆகா துன்பத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் வந்துருவான், அவன் கூட போயிடலான்னு. நம்ம வாழ்க்கையில துன்பமே வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னைக்காவது சுவாமியை நினைப்போமா? இப்ப நம்ம நினைக்கிறோம், இப்ப நம்ம வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இப்ப நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல வாழ்க்கையில துன்பம் என்பது இல்லை அப்படின்னா இறை நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில வந்திருக்குமா அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். வந்து நான் பாடின பாட்டு எனக்கு திருமுறைகள்லாம் தெரியாது, கோயில்ல எழுதி போட்டிருக்காங்களேன்னு பாட்டுதான். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனி பாம்பிரண்டும் புதன் வியாழன் வெள்ளி சனி இரண்டும். அதுக்கப்புறம் அடி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. உங்களை பார்த்தோன்னே மெய் மறந்துட்டு எனக்கு என்ன பாடுறதே தெரியல, எங்கேயோ போயிடுச்சு, வாங்கிட்டெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படி ஒரு எங்கேயுமே நாம வந்து பயந்துகிட்டு போய் ஏதோ சனி பிடிச்சிருச்சாமே, ஐயோ இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம், அது சிவபெருமானை பத்தின ஸ்லோகம்னு கூட தெரியாது எனக்கு. படிக்கிறப்போ இது சிவபெருமானை பத்தி தான் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. இது சைட்ல எழுதி போட்டிருக்காங்கல்ல, இதை மட்டும் டெய்லி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சனி பெயர்ச்சில இருந்து நீங்க விடுபட்டுலாமே பார்த்தா கஷ்டம்னா கஷ்டம், உலகத்துல இல்லாத கஷ்டம். இப்ப மட்டும் கஷ்டம் கம்மியா இருக்கான்னு கேட்டா இப்ப அதை விட ஒரு முழம் கூட தான் இருக்கு. ஆனா எங்க அப்பன் பாத்துக்குவான்ற நம்பிக்கை இருக்கு. யாரு பாத்துக்குவாங்க, யாராவது நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களான்னு நினைச்சு வெள்ளிக்கிழமையானா ஒரு சாமி கிட்ட ஓடுறது, புதன்கிழமையானா ஒரு சாமி கிட்ட ஓடுறது. அதாவது பித்தம் வந்ததுன்னா எத்த தின்னா பித்தம் தெளியும் சொல்லுவாங்க இல்லையா, எத்த தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம பித்தத்தை தெளிச்சுக்கலாம்னு பாக்குறப்பதான் அப்பதான் தெரியும், நான் போனது சிவன் கோயிலும் தெரியாது, நாம படிக்கிறது தேவாரமும் தெரியாது, ஆனா இத படிச்சா நல்லது நடக்கும்னு ஏதோ ஒரு புண்ணியவான் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னான். தெரியாது, இது பலனுக்காகத்தான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு நீ சனியே முன்னாடி வந்து நின்னாலும் தைரியம் இருந்தா தொட்டு பாருடா, டேய் நான் சொடக்கு போடுறேன், தைரியம் இருந்தா என்னை தொட்டு பாரு, எங்க அப்பனுடைய சூளத்தை தாண்டி வா பாக்கலாம் அப்படின்னு படத்துல சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மனசுல தைரியம். எங்க அப்பனுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரன் நீ, உன் கால நாயாண்டா விழணும், நான் எங்க அப்பன் பேர சொன்ன நீதாண்டா பயந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை வந்தது. இப்பெல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு கும்பிடு, சும்மா சுத்திரெல்லாம் கிடையாது, எல்லாரையும் சேர்த்து கும்பிடு. என்னப்பா நல்லா இருக்கீங்களா, எங்க அப்பா சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா செய்யறீங்களா, என்ன டார்ச்சர்லாம் உங்களால கொடுக்க முடியுமா, எவ்வளவு முடியுமோ கொடுங்க, ஆனா எங்க அப்பனுடைய நினைப்பை மட்டும் என் மனசுல இருந்து எடுக்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துடாதீங்க. நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்ற எண்ணத்தை மட்டும், இந்த உடம்புல செயலே அற்று போனாலும் நாவும் என்னுடைய மனமும் இறைவனுடைய திருவடியை வணங்குற மாதிரியான சூழலை கொடுங்க சுவாமின்ற நிலைமைக்கு நாம எல்லாம் வந்தோம். ஆனா ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வலி என்பது இருந்தனாலதான் நம்ம முத சாமியவே தேடி வந்தோம். இந்த வலி என்பது நல்லது. இந்த இது நம்ம சர்ஃபெக்சல் விளம்பரத்துல கரை நல்லதும்பாங்கல்ல, கரை நல்லதுன்னு அந்த மாதிரி வலி நல்லது. நமக்கு ஏற்படுகின்ற துன்பம் தான் நம்மள இந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோட, ஆனா கடைசி வரைக்குமே பயந்துகிட்டு போய் நான் ஜோசியக்காரன் சொல்ற அந்த பரிகாரத்தையே செஞ்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அங்க நான் எனக்கு முன்னேற்றம் இல்லை. ஒரு என்ட்ரி பாயிண்டா எனக்குள்ள இறை நம்பிக்கை வந்தது. அந்த இறை நம்பிக்கை பல தெய்வ நம்பிக்கையா இருந்தது. கடைசியில ஒடுங்கி அன்னை மீனாட்சியோட திருவடியில வீழ்ந்தது. மீனாட்சி உடனே கையை பிடிச்சு சொக்கநாதர்கிட்ட போய் விட்டுட்டான். இதுதான் நமக்கு நடந்தது. நம்ம எல்லாரும் முருகனை கும்பிட்டுருப்போம், நம்மளையும் அறியாம முருகனை கும்பிட்டுருப்போம். முருகன் என்ற குருநாதன் நம்மளை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டான். இதுதான் நடந்திருக்கு. அப்போ
வலி இருந்தனால நாம் இன்று போற்றி செய்றோம். ஆனா இன்னைக்கு அந்த வலிக்கு காரணம் நம்மளுடைய வினைதான். அந்த வினை என்பதை நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நாம பக்குவம் அடையணும். பக்குவம் அடைவதற்காகத்தான் போற்றி. ஆக இந்த போற்றி என்பது, போற்றி செய்வது என்பது நாம் எல்லாம் பக்குவம் பெறுவதற்காக. நாம் எல்லாம் பக்குவம் பெறுங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் கவனிங்களா, எல்லாரும் எனக்கு தர வேண்டிய அந்த எனக்கு தர வேண்டிய அந்த கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். என்ன தவம் செஞ்சிருக்கேன், என்ன தவம் செஞ்சிருக்கேன். தவம் ரஜிதாமணி அம்மா, முருகேசன் ஐயா, நடராஜன் ஐயா, குழந்தைவேல் ஐயா, குகப்பிரியா அம்மா, ஜானகி அம்மா மற்றும் மோகன் அம்மா, இது நம்மளுடைய அம்மா அவர்கள் டக்குன்னு, அப்புறம் இவங்க நம்ம கலைச்செல்வி அம்மா, செழியன் அம்மா, சாந்தி அம்மா, கேசவ பிள்ளை அம்மா, ஸ்ரீனிவாஸ் அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா கேக்குது, சுதா அம்மா, அம்மா அவர்கள் நம்ம மலர் புஷ்பலதா ஐயா அடியனும் கூலி கொடுத்துட்டே இருக்க. அடியனும் கூலி கொடுத்துட்டேங்க ஐயா. நல்ல வேலை சாமி, நீங்க பேசணும்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணவேணி அம்மாவும் பாத்துட்டேன், தெய்வநாயகி அம்மா பாத்துட்டேன், எல்லாரையும் பாத்துட்டேன். சார் அடியேன் அல்லி சாமி. யாருங்க சாமி? எனக்கு கேட்கல. அல்லியம்மா, அல்லியம்மா நீங்க பேசணும்னு கேட்டுட்டேன், தெரிஞ்சிருச்சு எனக்கு. ரொம்ப சில சார் அடியேன் அல்லி. அல்லியம்மா, அவங்க தெரிஞ்சுட்டாங்க, வேசோட தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து சாந்தி அம்மா தெரிஞ்சுட்டாங்க, இந்திரா அம்மா தெரியுறாங்க, சுபா அம்மா தெரிஞ்சுட்டு இருக்காங்க, கமலா அம்மா தெரியுறாங்க, அடியன் தவம். இதுக்கு மேல அனுஷியா அம்மா தெரியுறாங்க, அடியன் தவம் பண்ணிருக்கு, அனுஷியா அம்மா தெரியுறாங்க. தவம் இல்லையா, இதுக்கு மேல என்ன பெரிய தவம் செஞ்சிருக்க முடியும்? அவ்வளவுதான். தவத்தினுடைய பயனை முழுவதுமாக பெற்றுவிட்டேன், அவ்வளவுதான். இனிமே தவம் இது செய்யணும். இனிமே நான் செஞ்சாதான் அதை பெற முடியும். அந்த மாதிரி இப்போ போற்றி செய்வது என்பது பக்குவம் பெறுவதற்காக. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் என் கூட இணைந்திருங்க. போற்றி செய்வது என்பது பக்குவம் பெறுவதற்காக. பக்குவம்னா என்ன அப்படின்னா, வேக வைக்கிறது பேரு பக்குவம் இல்ல. இப்போ நாம என்ன பண்ணோம், குழந்தை என்ன பண்ணோம், புக்கெல்லாம் என்ன பண்ணோம், சின்ன வயசுல ஏதாவது எழுதுன்னு கொடுத்தா கிழிச்சு போட்டு கீழே தரையில போட்டு புக்கை காலால மிதிக்கும் இல்ல, மிதிக்கும். ஆனா அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் லேசா புக்கு கிழிஞ்சாலும் வருத்தப்படும். காலில் தெரியாம பேப்பர் பட்ட என்ன பண்ணுவோம், காலில் தெரியாம பேப்பர் பட்ட என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் முதல்ல வெறும் பேப்பரா தெரிஞ்சது. இப்போ என்னாச்சு, கொஞ்சம் புத்தி வந்த உடனே இல்ல இதுல இறைவன் இருக்கா, சரஸ்வதி இருக்கா அப்படின்னு நியூஸ் பேப்பரை மிதிச்சாலும் என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பர்ல ஒண்ணும் பெருசா படிக்கல, தாளின்னு மிதிச்சாலே முதல்ல பாட புத்தகத்தை மிதிச்சா மட்டும்தான் தொட்டு கும்பிடுவோம். நியூஸ் பேப்பரை மிதிச்சா கூட தொட்டு கும்பிடுற மாதிரி முதல்ல நமக்கு இறைவன் என்பது ஒரு கல்லா தெரிஞ்சான். இப்ப சிவபெருமான் தான் இறைவனா தெரிஞ்சான். இல்ல சிவபெருமான் மட்டும் இல்ல, சிவன் அடியார்களும் இறைவனா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பக்கம். இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா எடுச்சவன என்ன பண்ணும், அப்பாட்ட விளையாடுறப்போ அப்பா நெஞ்சு மேல ஏறி மிதிச்சு, மூஞ்சி மேல ஏறி மிதிச்சு, தலையில எல்லாம் ஏறி மிதிச்சு விளையாடுவேன், பாத்துறீங்களா? ஆனா அதே குழந்தை பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா மாதிரி உண்டா, எங்க அப்பா மிதிக்கணும்னு நினைச்சாலே எவ்வளவு பெரிய தப்பு, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பக்குவம் வர வர ஒரு பொருளை திவ்யமா பாக்குற பார்வை ஏற்படும். பக்குவம் என்பது என்னன்னா, எந்த பொருளையும் சன்னமா பார்க்காம எல்லா பொருளையும் திவ்யமா பார்க்கிற பார்வை ஏற்பட்டா அது பக்குவம். நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் திவ்யமா பார்த்தோம்னா பக்குவம் ஏதோ கொஞ்சம் பாதி வந்திருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, புரிஞ்சவங்க, புரியாதவங்க திருநீர் அணிஞ்சாலே அவர்களை சிவமாத்தான் பார்க்கணும்ன்ற பக்குவம் வந்துதான் முழுதா பக்குவமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்குவத்தை பெறுவதற்கு போற்றி வேலை செய்கின்றன. இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்மளால திருநீர் பூசினவங்கள சிவனடியாரு சிவமா பாக்குற தன்மை வந்ததுன்னா நாம பக்குவம் அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இப்ப யாரெல்லாம் பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ரைஸ், நான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். யாரெல்லாம் பக்குவம் அடைஞ்சுங்க? சிவனடியார்களை சிவமா பாக்குற தன்மை எங்களுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு. இல்லங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே. ஆக கிருஷ்ணவேணி அம்மா பாக்குறேன், எல்லாம் பாக்குறேன், அல்லி அம்மா, தெய்வநாயகி அம்மா எல்லாம் பாக்குறேன், அருமை அருமை அருமை, ராஜேஸ்வரி அம்மா எல்லாம் பாக்க, கலைச்செல்வி அம்மா எல்லாம் கையில அழைச்சு பண்ணிட்டாங்க, சாந்தி. இப்போ அவங்களும் ஒரு மனுஷன் தானுங்க. சொல்றாங்கல்ல, எத்தனை அடியார்கள் சொல்றாங்க, ஏங்க மனுஷன் காலில் போய் விழுறீங்க? மனுஷன் காலில் போய் விழலாமா? சிவன் ஒருவன் காலில் மட்டும்தான் விழுகணும் இல்ல? சிவன் ஒருவன் காலில் தான் விழுகணும், மித்த யார் காலிலையும் விழக்கூடாது. அவங்களை எப்படி நீங்க சிவமா பார்க்கலாம்? அவர்களை எப்படி? பஷ்பாமா பாத்துட்டேன்,
அப்பா அம்மா எல்லாம் நம்ம அம்மா எல்லாம் பாக்கலன்னு சொன்னாதான் உண்டு. அதனால அப்போ நம்மளுடைய நான் வந்து அவங்க மனுஷன் தாங்க, மனுஷன் கால்ல ஏங்க விழுகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் இந்த புள்ள வெறுமனையே அந்த நம்ம பாட புத்தகத்தை மிதிச்சா மட்டும்தான் தொட்டு கும்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு பக்குவமா இருக்குன்னு நினைப்போம். சாதாரண நியூஸ் பேப்பரை மிதிச்சாலும் தொட்டு கும்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கு, இது எங்கேயோ பக்குவத்துக்கு போயிடுச்சு, அப்படித்தானே அர்த்தம். தாளுன்னு பார்த்தாலே அது சரஸ்வதியோட வடிவமா நினைக்கிற அளவுக்குன்னா அதனுடைய பக்குவம். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்போ சிவனடி அடியார்கள்னு பார்க்கும் போதே அதுக்குள்ள சிவன் தெரியணும். நியூஸ் பேப்பர் தானே, மனிதர்கள் தானே, மனிதர்கள் தெரியல, அதுக்குள்ள உள்ள அந்த பெருமையான அந்த விஷயம் தெரிஞ்சது மாதிரி நாம சிவனை நம்ம மனுஷன் மாதிரிதானே இருக்கா, இவரை போய் நான் ஏன் வணங்கணும்னு இல்லாம சிவனை மட்டும் வணங்குறது பெருசு இல்ல, சிவனடியார்களை வணங்குறதுதான் பக்குவமே. அப்பதான் மனம் விரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சில பேர் சிவனையே வணங்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் என்னைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம் தெரியல. அவங்க என்னைக்கு சிவனையே வணங்க மாட்டேங்கிறாங்க. சிவனை வணங்குறத விட சிவனடியார்களை வணங்குறது தான் பக்குவத்துடைய உச்சம். ஏன்னா நாம கொஞ்சம் கலக்கணம் கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். அதுவும் அடியார்களை கண்ட உடனே சும்மா இப்படி வணங்காம அடியார்களை கீழே விழுகிறதுக்கு இடம் இல்லையா, தலைக்கு மேல குவிச்சு வணங்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் சிவனுடைய தலைக்கு மேலதான். கரம் குவியணும், சிரம் கீழே இருக்கணும், இப்படிதான் பார்வை கீழ் நோக்கி இருக்கணும், அவங்க திருவடி நோக்கி இருக்கணும், அப்படிதான் வணங்கணும். நேருக்கு நேரா பார்த்து வணங்கக்கூடாது. பார்வை அடியார்கள் திருவடி பார்த்து திருவடி வணக்கம் அப்படின்னு சொல்ற அந்த நிலைதான், அந்த ஒரு வணக்கம் தான். இதுல திருவடியில வீழ்ந்தா இன்னும் சிறப்பு, திருவடியில வீழ்ந்தா இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட பக்குவம் வருவதற்காக நாம இந்த போற்றியை பார்க்கிறோம். இன்னைக்கு பாக்குற போற்றிக்கும் அதுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்று, அமுதே போற்று. இப்போ நாம நல்ல விஷயம் பண்றோம் இல்ல, நல்ல விஷயம் பண்ண என்ன கிடைக்கும்? கிடைக்குங்கய்யா, மனசு ஒரு நிம்மதியா கிடைக்கும். சரியா, நல்வினை கிடைக்கும். அருமை 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 அருமை. எங்க அடியார்கள் சூப்பர். நல்ல விஷயம் செஞ்சா நல்வினை புண்ணியம் கிடைக்கும், தீவினை செஞ்சா நிம்மதியா இருக்க முடியாதுங்கய்யா, தவறு செஞ்சா நாமளும் நிம்மதியா இருக்க முடியாதுங்கய்யா. இப்ப ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். எல்லாரும் என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம், ஏன்னா இந்த செய்தி கேட்டு ஓடிடலாம். இந்த ஒரு செய்தி கேட்டீங்கன்னா இன்னைக்கு மொத்த கருத்தையும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி என் கூட ஒரு 60ல இருந்து ஒரு 120 வினாடிகள் 2 நிமிஷம் என் கூட இருந்தா போதும். அதுக்காக என்ன, இப்போ ரோட்ல ஒருத்தர் வந்து, அம்மா காசு இல்லம்மா, எனக்கு காசே இல்ல, ரொம்ப படிப்பு சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா, எனக்கு காசு கொடுங்கம்மா அப்படின்னு உங்ககிட்ட பிச்சை கேட்கறான்னு வச்சோம். நீங்க இப்ப பிச்சை போடுறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம். சூப்பர். நீங்க எல்லாருக்கும் நீங்க போட்டீங்கல்ல பிச்சை, அது நல்ல விஷயம், ரைட்டுங்களா? எனக்கு கவனிங்களேன், முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க நல்ல விஷயம் நினைச்சுதானே பண்ணீங்க. வாங்கினவன் உங்ககிட்ட நடிச்சுட்டு அப்படியே டாஸ்மாக் ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, அது கெட்ட விஷயம், அது கெட்ட விஷயம். அதுக்கு நாம பாத்திரம் மறைந்து பிச்சை இருன்னு சொன்னாங்க. எப்படி பாத்திரத்தை அறிய முடியும்? அவன் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறானே, அவன் தான் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறானே, எப்படி பாத்திரம், அதான் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா நடிக்கிறானே, சொல்லுங்க. சரி, இப்படி மாத்திடுவோம், வேறத மாத்துவோம், வேற கொஸ்டினா மாத்திடுறேன். இப்ப இது கூட கொஞ்சம் நாராசமா மியூட் பண்ணிக்கலாம், ராஜேஸ்வரி எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், பேசணும்னா ஓ சாமியோ அப்படின்னு கத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், புறாவை பறக்க விட்டோம். இப்படி ஒவ்வொரு தகவல் தொடர்பு சாதனங்களா பண்ணிட்டே இருந்தோம். மொபைல் போன் கண்டுபிடிச்சாங்க, அது மூலமா என்ன பண்ணோம், எல்லாரும் கூடயும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்ல. இது நல்ல கண்டுபிடிப்பா தீய கண்டுபிடிப்பா? நல்ல நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குதுங்கய்யா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இது நல்ல கண்டுபிடிப்பு தானே. ஆனா இது எல்லாரும் இப்ப நல்லதுக்கு தான் பயன்படுத்துறாங்களா? இல்ல. இதுல எத்தனையோ குழந்தைங்க எல்லாம் கெட்டு போறதுக்கான செய்திகள், நாமெல்லாம் கெட்டு போனோம் ஒரு காலத்துல.
பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு 16 வயசுல கெட்டு போனான்னு வச்சுக்கோங்க. நாமெல்லாம் உங்களை செய்யக்கூடாது, நானும் என்னைய மட்டும் தான் சேர்த்துக்கணும். நான்லாம் கெட்டு போனேன்னா ஒரு 15 வயசு 16 வயசுல கெட்டுப்போம், அந்த மாதிரி ஒரு வயசுல. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் 6 வயசு 7 வயசுலயே அவங்களுக்குள்ள எல்லாமே தெரியுது, அவங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிகிற மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ நல்லதுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? நிறைய வீட்டுல பிள்ளைங்க மொபைல் போன் இல்லாம சாப்பிட மாட்டேதுங்க, மொபைல் போன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேங்குது. மொபைலுக்கு அடிக்ட் ஆகி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனா கூட சரி பண்ணிடலாம் போல, ட்ரக்குக்கோ அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகினா கூட சரி பண்ணிடலாம் போல. இந்த மொபைல் போன் அடிக்ஷன்ல இருந்து இந்த காலத்து குழந்தைகளை நம்ம கொண்டு வரவே முடியல. அவருடைய முழு ஆற்றலும் உட்கார்ந்த இடத்துலயே இருந்து விளையாட விடாம ஆக்கி அவங்க உடம்பு கிடம்பு. நாம முத மொபைல் கண்டுபிடிச்சான்ல, அவன் என்ன கண்டுபிடிச்சு எதுக்காக கண்டுபிடிச்சிருந்திருப்பான்? இது நல்லதுன்னு தானே சொல்லி செஞ்சான். கவனிங்க, நல்லதுன்னு தானே சொல்லி செஞ்சான். ஆனா கடைசியில எங்க போய் முடிஞ்சுது? கெட்டதுல போய் முடியுது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நல்லதுன்னு நம்ம எதையும் வகுக்க முடியாது, அது எடுத்துக்கிறவங்க கையில இருக்கு. நல்லது கெட்டதுங்கிறது அதை எடுத்துக்கிறவங்க முதுகு தோல் உரியிற மாதிரி வாத்தியார் அடிக்கிறாரு, வலிக்குது. அப்ப என்ன பண்ணும்? இந்த வாத்தியார் எப்படியாவது, நானும் அடிக்கடி நினைப்பேன், இந்த வாத்தியார் இங்க இருந்து எப்படியாவது டிரான்ஸ்பர் ஆயிடும், இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்க கூடாது, இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பயங்கர திட்டின நாள் உண்டு. ஆனா அன்னைக்கு நம்ம கெட்டதா தெரிஞ்சது, இன்னைக்கு அவர்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் நாம என்ன பண்ணிருக்கோம்? வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம், அவங்களுடைய கவனிப்புனால முன்னேறி இருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ செய்யற செயல் தீமையா தெரிஞ்சாலும் கடைசியில எங்க முடியுது? ஆனா அதனாலதான் உங்க கவனிங்களேன், அதனால என்ன கவனிங்கன்னா, இருள் சேர் இரு வினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு சொல்றோம். அதனால நல்வினையும் தீவினையும் எங்க கொண்டு போய் சேர்க்குமா? இருள்ல தான் சேர்க்குமா. யார் சொல்றா? வள்ளுவ நாயனார் சொல்றார், இருள் சேர் இரு வினையும். அப்போ நம்மள நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்களை பிறவி என்ற இருள்ல தான் சேர்க்கும். பிறவி நல்ல பிறவியா எடுப்பீங்க, இல்ல தீய பிறவியா எடுப்பீங்க. இல்ல, என் புள்ள ரொம்ப அழுகுது, கவனிங்களேன், என் புள்ள ரொம்ப அழுகுது, அது கேட்டதெல்லாம் வாங்கிக்கிறேன், அதை அடிக்கவே மாட்டேன், ரொம்ப செல்லம் கொஞ்சுவேன் அப்படின்னு நீங்க நல்லது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்குமா? ஆஹா சூப்பரா இருக்கும், நமக்கு வலிக்கவே இல்லை. அந்த பிள்ளைக்கு பொறுத்தளவுக்கு அது நல்லது. ஆனா அது எதிர்காலத்துக்கு, அதனுடைய பிள்ளையோட எதிர்காலத்துக்கு அது தீயது தானே. அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது நல்ல காரியம், இதுக்கு நல்ல காரியம் செஞ்சுட்டா நாம கொண்டு போய் நேரா போய் நல்வினை கிடைச்சிடும், இது தீய காரியம், இதை செய்யல அப்படி இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மள போய் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நல்வினை தீவினை என்பது ரெண்டும் கலந்து தான் இருக்கு. பியோரான நல்வினைன்னு எதையும் சொல்ல முடியாது, பியோரான தீவினை என்பது எதையும் சொல்ல முடியாது. ஆக நல்வினையும் தீவினையும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால இந்த ரெண்டு வினையுமே நம்ம செய்ய வேண்டாம். ஆனா பாவி, நல்வினையும் செய்ய வேணான்ட்ட தீவினையும் செய்ய வேணான்ட்ட, அப்ப என்னதான்டா நாங்க செய்யறது அப்படின்னா, நல்வினையிலையும் தீவினையிலையும் சேராம பொது வினையாக இருக்கின்ற சிவ புண்ணியம் மட்டுமே உங்களை கன்ஃபார்மா இறைவனுடைய திருவடிக்கு சேர்க்கும். நீங்க நல்வினை செஞ்சா இந்த ரோட்ல ஏறினீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த ரோட்டு வழியா நடந்து போனீங்கன்னா அந்த ஊர் வரும்னு போர்டு போட்டிருக்கு, இந்த ரோடு போனீங்கன்னா இந்த காடு வரும்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. இந்த ரெண்டு ரோட்லயும் நடந்து போனாலும் உங்களால ஊருக்கு காட்டுக்கோ போக முடியாது. ஆனா ரெண்டுக்கும் நடியில சன்னமா ஒரு பாதை போயிட்டு இருக்கு, அதுல நடந்து போனா கண்டிப்பா நாம போக வேண்டிய ஊருக்கு போயிடும். அதனால நல்வினை தீவினைக்குள்ள இருந்து நீங்க உழல வேண்டாம். ஆனா முதல்ல நல்வினை செய்துதான் வரணும். அதுதான் அறம். அறம் என்பது என்ன? அறம் என்பது என்ன சாமி? எதை செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அதை தவிர்க்க வேண்டுமோ செய்ய வேண்டிய அதை செய்ய வேண்டிய நேரத்துல. ஆமா, எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த இடம் பொருள் ஏவலை பொறுத்து தான் மாறும். புரியுதுங்களா? இடம் பொருள் ஏவலை பொறுத்து மாறுது. இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். நான் செய்யறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, நான் செய்யறது நல்லதுன்னு நினைச்சா அவனுக்கு பாவம் காசு கொடுத்தேன், பார்த்தா போய் மதுவுக்கு அடிமையாகி ஏற்கனவே நல்லா இருந்தவன் இன்னும் கொஞ்சம் நான் கொடுத்த காசுனால கெட்டுதான் போனான். நான் நல்லதுன்னு தான் செஞ்சேன்,
ஆனா அது வினை எங்க போய் சேர்த்துருச்சுன்னா தீவினையில போய் சேர்த்துருச்சு. நான் தீயதுன்னு சில விஷயங்கள் சில இடங்கள்ல கடுமையா நடந்துகிட்டேன். என் பிள்ளைய போட்டு சில சமயம் கடுமையா நடந்துகிட்டேன், திட்டுனேன், தப்பு செஞ்சா பொலிர்னு கண்ணத்துல விட்டேன். இதெல்லாம் தீவினையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யும். ஆக நல்லது தீயதுக்குள்ள நான் மாட்டிக்க விரும்பல. நம்ம அருளாளர்கள் அதைத்தான் சொல்றாங்க, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்றான். யாரு? நம்முடைய மணிவாசகர். ஒரு நிமிஷம் சாமி. அப்போ எங்க விட்டேன்? அப்போ நாம செய்யற செயல்ல நாம நல்லதுன்னு நினைச்சு இனிமே நல்லது செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்க செய்ய வேண்டாம். அது தீமையில கூட முடியும். சரி, அதுக்காக தீமை செய்வோம் அப்படின்னு நினைச்சா அது நன்மையில நல்லது செஞ்சாலே நல்லதுல முடியல, தீமையில செஞ்சா அது எங்க நல்லதுல முடிய போகுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி அருள் அறம் என்பது என்ன சொல்றாரு? அறம் பாவம். அறம்னா நல்லது, பாவம்னா கெட்டது. இது ரெண்டும் என்னதானா? கயிறு தானா, நம்மளை கட்டுகின்ற கயிறுன்ற. யார் என்ன சொல்றாரு? மணிவாசகர் நம்மளுடைய சிவபுராணத்திலேயே அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அப்ப ரெண்டுமே கயிறு தான். என் கையில கவனிங்களேன், என் கையில பொன்னால ஒரு விலங்கு இருக்கு. பொண்ணுன்னா தங்கத்துல ஒரு விலங்கு போட்டுக்கிட்டேன் கையில. இன்னொன்னு நான் இது சாதாரண இரும்புல ஒரு விலங்கு போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே என்னதான்? ரெண்டுமே விலங்குதான். ரெண்டுமே விலங்குதான். நான் தங்கத்துல போட்டிருக்கனால அது விலங்கு இல்லாம ஆயிடாது, என்னை ஃப்ரீயா மூவ் பண்ண விடாது. நான் இரும்புல போட்டா அது இழிவு, தங்கத்துல போட்டா இது இல்ல அப்படின்றதுக்காக நான் தங்கத்துல போட்ட விலங்கு என்பது அறத்தினால் செய்கின்ற வினை. நான் இந்த இரும்பால போட்ட விலங்கு என்பது தீவினையினால் பெற்ற வினை. ரெண்டுமே வினைதான், வினையத்தான் கொடுக்கும். ஆனா நாம எஸ்கேப் ஆகணும், இந்த பூமியிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா இந்த அறத்திலையும் பாவத்திலையும் சேராத ஒரு வினைய நாம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சேராம ஸ்ட்ரைட்டா நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கிக்கலாம். அப்போ இந்த ரெண்டுலையும் சேராத வினைக்கு பொது வினைன்னு பேரு. இந்த ரெண்டுலையும் சேராத வினைக்கு பேர் என்னது? பொது வினைன்னு பேரு. பொதுனா யாரு? பொதுனா நம்ம அப்பன் பேரு. நம்ம அப்பன் பேரு பொதுன்னு பேரு, தெரியும் இல்லையா? நம்ம அப்பனுக்கு பொதுன்னு ஒரு பேர் இருக்கு. அவன் இருக்கிற ஊருக்கும் பேரு பொது. யாரு? சிதம்பரத்துக்கு பேரு பொது, தெரியும் இல்லையா? பொதுவினில் நடம் நவிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவனில் வருக, கோலமார் பொதுவினில் வருக என்று ஏழ என்னை இங்கு ஒளித்தருளி சொல்றார் இல்லையா? நம்முடைய அகவல்ல சொல்றார் இல்லையா நம்ம பெருமா? ஆக பொது அப்படின்னா சிவபெருமானை சார்ந்த வினைகள் என்பது தீமையே ஆனாலும் அது தீமையில வராது, நன்மையே ஆனாலும் நன்மையில வராது. புரியுதுங்களா? பிள்ளைய அறுக்கிறது கெட்டதா நல்லதா? செய்யறது ஆனா சிவபுண்ணியமா அது வரவழைக்கப்பட்டுச்சுன்னா அது வரவழையும் வராது, பற்றுலையும் வராது. சிவபுண்ணியமாக நீங்க செய்கின்ற வினைகள் அனைத்தும் உங்களை இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு சேர்ப்போம். சிவபுண்ணியமா செய்யற வினைனா ஒண்ணும் கிடையாது. நான் செய்யல, சிவன் செய்யறான்னு நினைச்சு நீங்க என்ன செஞ்சாலும் அது பேர் சிவவினை தான். நான் செய்யல, சிவம் செய்ய வைக்கிறாரு, அதை நான் செய்யறேன். இன்னைக்கு நான் இது பண்ணல, சிவம் செய்ய வைக்கிறாரு, இதை நான் செய்யறேன் அப்படின்னு சிவபெருமானை முன்னிறுத்தி செய்கின்ற எல்லா வினைக்கும் புண்ணியம்னு பேர். நல்லது. இப்ப மூர்க்கநாயனார் சூதாடினார்ல, மூர்க்கநாயனார் சூதாடினாரு. சூதாடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா பார்த்தா தப்பு. ஆனா சிவபெருமானை முன்னிறுத்தி செய்தனால அது சிவ புண்ணியம் ஆகுது. சரி, இப்படி எல்லாம். அப்ப நாளையில இருந்து நாங்க சூதாடுறோம். நாளையில இருந்து ரம்மி ஆப்ப நாங்க டவுன்லோட் பண்ணி நாங்க சிவபெருமான் பேர் சொல்லி சூதாட போறோம், ஓகேவா உனக்குன்னு கேட்டா அப்படி நான் சொல்ல வரல. சொல்ல வந்த கருத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எக்ஸப்ஷனல் கேஸுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நார்மலா நாம என்ன செயல் செய்தாலும் சிவ நினைப்போடு செய்தா அது சிவ புண்ணியம். புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது, சிவம் சார்ந்தவங்களுக்கு செஞ்சா அதுவும் சிவம்.
புரியுதுங்களா? சிவன் சார்ந்தவர்கள் யாரு? ஆமா, அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டுதான் சிவ புண்ணியம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அடியார்களுக்கு செய்கின்ற வினைதான் சிவ புண்ணியம். அதை நீங்க செஞ்சீங்கன்னா இருள் சேர்கின்ற எந்த வினையிலையும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. ஐயா ஒரு சந்தேகம். நான் சொல்றது கேக்குதுங்களா சுவாமி? தெரியல, நான் பேசுறது கேக்குது கேக்குது ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. ஐயா ஐயா உங்களுக்கு செஞ்சா சிவ புண்ணியம், ஓகே ரைட்டுங்க ஐயா. அப்போ மத்தவங்க எல்லாம் எப்ப சிவத்துக்கு கூட்டு வருது, அவங்களுக்கு எப்ப புரிய வச்சு கூட்டு வருது? அப்ப அவங்களோட நாம ஒரு தொண்டு செய்யல, பேசல புடிங்களா, எப்படிங்க ஐயா? அருமை அருமை. அருமையான கேள்வி. ஏயா இப்ப கவனிங்க, வீட்டுல வெறுமனையா சோறாக்கணும்னா அது நல்ல காரியத்துல போய் சேர்ந்துரும் இல்ல? வெறுமனையா சோறாக்கணும். சோறாக்குறப்போ சிவபெருமானுடைய திருநீர் எடுத்து அந்த சட்டியில ஒரு போர்டு போட்டு, பெருமானே உனக்கு இதுதான் நைவேத்தியம் அப்படின்னு பண்ணா சிவபுண்ணியம் ஆயிடுச்சு. சோறாக்குறது ஒரே வேலைதான். நம்ம ஒவ்வொரு தடவையும் சோறு பரிமாறுறதுக்கு முன்னாடி சிவபெருமான் திரும்பி, அந்த காலத்துல எல்லாரும் பண்ணுவாங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல எல்லாருமே அடுப்பு சாம்பல்ல தான், நம்ம அடுப்புல தான் வைப்போம். அந்த அடுப்புல கங்கு கொஞ்சம் போல கீழே இருக்கும், அந்த சாம்பல் இருக்கும். இந்த சாம்பல்ல கொஞ்சம் போல தண்ணி இருக்கு பாத்தீங்களா? தண்ணியை தொட்டு ஒரு 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 3 பட்டைய போட்டு ஒரு கும்பிட போட்டு அதுக்கப்புறம் தான் சோத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ஜாம்பலும் கிடையாது, விறகும் கிடையாது. திண்ணூறு எடுக்கணும்னு போனா அதுக்குள்ளேயே எல்லாரும் பசிக்கிறாங்க. அருமை அருமை, அவ்வளவுதான் சிவப்புண்ணியத்து. இப்போ ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும். சாப்பாடு போடுறோமா, வந்த உடனே இந்தாங்க தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுக்குறோம்ல. வந்த உடனே இந்தாங்க தண்ணி கொடுங்கன்னு தண்ணி கொடுக்குறோம்ல, தண்ணியோட சேர்த்து திருநீரையும் வச்சிடணும். நீங்க எடுத்து பூசிக்கங்க. வந்தவங்களுக்கு திருநீர் கொடுக்குறோம். வந்தவங்க திருநீர் எடுத்து பூசிட்டாங்கன்னா சிவனடியார்களா ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இனிமே நீங்க பரிமாறினீங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவப்புண்ணியம். வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடுங்களா, தங்கங்களா திருநீர் போட்டுக்கோங்க. ஐயா மீண்டும் ஒரு சந்தேகம், இப்போ அவங்க அந்த மாதிரி சிவனடியாரா கொடுக்கலாம். இப்ப வேறு மதத்தினர் வராங்க நம்ம வீட்டுக்கு, முஸ்லீமு, கிறிஸ்டின், எங்க சரௌண்டிங்லாம் அப்படிதான் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு எப்படி இது கொடுக்க முடியும்? அவங்க சொல்லுங்க. அப்போ அவர்கள் சிவத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு நாம செய்கிற, அப்போ நம்ம சிவத்தை ஏத்துக்கல இல்லையா? அப்ப அவர்களுக்கு செய்கின்றது நல்வினையில போய் சேர்ந்தோம். அதுக்காக நல்வினையில போய் சேர்ந்தோம். அது சிவ புண்ணியத்துல சேராது. புரியுதுங்களா? சிவத்தை ஏற்றுக்கல, நாங்க திருநீரை ஏற்றுக்கல, நாங்க எதையும் ஏத்துக்கல அப்படின்னா சிவம் வேண்டார் தமைனாலும், சிவம் வேண்டார் தமைனாலும் முடிங்க. தீண்டேன் தீண்டேன் சிவம் வேண்டார் தமிழ்நாடும் தீண்டேன். எம் கை நின் அன்பர் அல்லால் எப்பணியும் செய்யற்க. எம் கை நின் அன்பர் அல்லால் எப்பணியும் செய்யற்க. என் கண் நின்னையல்லால் யாரையும் காணற்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை நெஞ்சா எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல அப்படின்ற மாதிரி சிவனடியார்களைத்தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட அடியார்களா வச்சுக்கணும். அப்படி இல்லாதவங்களை சிவனடியார்களா மாத்துறதுக்கு உதவி செய்யணும். மீனாட்சி அம்மா தினமும் சின்ன குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு பஞ்சபுராணம் பாடி வீடு புறம் சொல்லி எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? அப்ப சிவனடியார் அல்லாதவர்களையும் சிவனடியார மாத்திக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள மட்டும் இருந்தா போதும். அப்படி வராதவங்க இல்ல, நாங்க சிவனை ஏத்துக்கல, அதுக்காக உங்களுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் நாம சாதம் போடுறோம், அவங்களும் வந்தா உபசரிக்கிறோம். ஆனா அது சிவபுண்ணியத்துல சேராது. அதனால நமக்கு எதுக்கு எம் கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க. யாரு எப்பா யார் கூட சேரணும்? இப்ப நல்ல பிள்ளைங்க இருக்குதுங்க வீட்டுல, கிளாஸ் ஸ்கூல் என்ன சொல்லுவோம், தம்பி நல்ல படிக்கிற பிள்ளைய பக்கத்துல போய் உட்காந்துக்க. ஏன்
ஏன் சொல்றோம் அப்படி? தம்பி நல்ல படிக்கிற பிள்ளைய பார்த்து உட்காந்துக்க. நீ சாட்டுக்கு சும்மா இந்த சேட்டை பண்ற பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க பக்கத்துல உட்காராது. ஒரு சில தடவை பிள்ளைங்க ஒழுங்காவே படிக்கல, போய் பார்த்தா அதுக்கு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கு. கடைசி பெஞ்சில் உட்காந்து பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்களோட டீச்சர்கிட்ட போயிட்டு, டீச்சர் தயவு செய்து இந்த பிள்ளைய முதல் பெஞ்சில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட உட்காராதீங்க அப்படின்னு உட்கார வச்ச உடனே பாத்தீங்கன்னா படிப்பு கிடுகிடுன்னு வந்துச்சு. நாம நார்மலா சொல்றப்பவே நல்ல படிக்காத பிள்ளைங்க கிட்ட நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்வது தவறானா தவறு இல்லை, ஏன்னா நான் படிக்கணும். அது போல முக்தி நெறியை நோக்கி நாம் நடக்கும் போது நாம நம்மளுடைய உலகவியலுக்கான கடமைகளை செஞ்சுதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அது சிவப்பணியா செய்ய ஆரம்பிக்கலாம். வீட்டுக்காருக்கு சமைக்கிறப்போ வீட்டுக்காரர் சாமி கும்பிடாட்டினாலும் பரவாயில்ல, கடவுளே எங்க வீட்டுக்காரர் நல்லபடியா சாமி கும்பிட்டு உன் திருவடிக்கு வரணும்னு நம்ம திலகவதியார், நம்ம இவங்க நாவுக்கரசர் சமண மதத்துல இருக்கிறப்ப தினமும் போய் வேண்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு சாப்பிடுற சாப்பாடுல மட்டும் திடீரை போட்டு போடுவோம். அது பிரசாதம் தான். அது ஒரு நாள் கண்டிப்பா உங்களை மாத்தும்னு நம்புவோம். இல்ல சிவனை எனக்கு ஆகவே ஆகாது, சிவபெருமான் தான் எங்களுக்கு காது தூரத்துக்கு நாங்க ஓடுவோம் அப்படின்னா அவர்கள் இடத்திலிருந்து விலகுவது நல்லது. ஆனா அதுக்காக அவர்களை உபசரிக்காமலோ அவர்களுக்கு சாப்பாடு போடாமலோ இருக்கும். ஆனா அது நல்வழியில போய் சேரும். புரியுதுங்களா? ஆனா சிவபுண்ணியம் மிஸ் ஆகும். இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு பதில் சொல்லப்படும். எல்லாரும் அடியன் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சு வந்துட்டோமா என்ன தெரியல, திடீர்னு ரொம்ப தண்ணி தவிக்குது. ஒரு நிமிடம் அடியார்கள் எனக்கு வாய்ப்பு டைம் கொடுங்க, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் ஆன் பண்ணி வச்சிருக்க. ஒரு செய்தியை நம்ம பிரேக் அவுட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒரு செய்தி என்ன பண்ண போறோம், நம்ம யாரும் சொல்ல முடியாத ஒரு கோணத்துல அணுகி நம்ம இப்ப பார்க்க போறோம். அது நம்ம இது ஒரு விஷயம். சொக்கநாதா ஐயா சின்னடா ஐயா இப்ப வேறு மதத்துக்காரர் இல்ல சாமி இல்லைங்கிறவங்க வர்றாங்க நாஸ்திகர்னா, இறைவா ஒன்னு அருளால இவங்களுக்கு இன்னைக்கு பிரசாதம் கொடுக்கறேன்னு போது அது சிவன் அருளா மாறிடும் இல்லைங்களா? அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, நான் மனசுல அருமை. இவ்வளவுதான் புரிதலை, இவ்வளவுதான் புரிதலை. அவங்க மாறணும் இல்ல. பெருமானே இவர்கள் நல்லபடியா இவங்களுக்கு உன்னை வணங்குகின்ற அருளை கொடு சாமி, இவங்களும் உன்னை நினைச்சுக்கிறேன்றது அந்த தன்மை ரொம்ப உயர்த்தது. இதைத்தான் அடியன்னு சொல்ல வரேன். எல்லாரும் அடியார்கள் ஆன் பண்ணுங்களேன். ஒரு செய்தி மட்டும் உங்ககிட்ட பதிவு செய்யணும் எல்லாரும். ஏண்டா இப்பதான் இறைவன் பொதுவானவன் சொன்ன, அவனுக்கு பொதுன்னு பேருன்னு சொன்னையா இல்லையா? அப்போ இறைவன் தன்னை கும்பிடுறவங்களுக்கும் கும்பிடாதவங்களுக்கும் வேறு மதத்து எல்லாத்துக்கும் பொதுவானவன் தான் நம்ம சிவபெருமான். ஆமாவா இல்லையா? மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அவரை தவிர வேற யாரையாவது கும்பிட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? இப்ப சமயத்துல ஒரு சமயம் இருக்கு. இப்ப திருமால் சமயமே எடுத்துக்கோங்க. அந்த சமயத்துல திருமாலை தவிர நீங்க வேற யாராவது கும்பிட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? நரகத்துக்கு தான் போவீங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. இப்ப நீங்க கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், பௌத்த மதத்துல கடவுளே கிடையாது, வேற விஷயம். இது மாதிரி எல்லா சமயத்திலையும் அந்த சமய தலைவரை விட்டுட்டு வேற யாராவது கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடையாது, நரகம்னு சொல்லிருக்கு. உண்மையா? யாருக்கும் தெரியும் இல்ல. அதனாலதான் அவங்க பண்றது இல்ல. ஐயோ நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், நம்ம பண்ணக்கூடாதுன்னா மற்ற சமயத்தவர்கள் மற்ற தெய்வங்களும். ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எங்க அப்ப எல்லாத்துக்கும் பொதுவான. நீ சாமி இருக்குனாலும் அவன் தான் அப்ப, நீ சாமி இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் அப்ப, நீ பௌத்த மதம் கும்பிட்டாலும் அப்படி எல்லா உயிர்களுக்கும். நீங்க கவனிங்கல, பௌத்த சமயத்தை யார் உருவாக்குனா? சிவபெருமான் தானே. சிவபெருமான் தானே. வைணவ சமயத்தை யார் உருவாக்குனா? அறுவகை சமயத்தை யார் தான் உருவாக்குனா? அறுவகை சமயத்துக்கும் சிவபெருமான் தான் தலைவன். அப்ப கேட்கலாம்ல நீங்க, நீங்க கேட்கலாம்ல. அப்ப ஏங்க இப்ப சமணர்கள் வழிபாடு செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க செய்யற வழிபாட்டுக்கு தகுந்த இடத்த சுவாமி கொடுப்பான். புரியுதுங்களா?
அது போல ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம். இப்போ இப்படி வச்சுக்கலாமா? நல்லா கவனிங்க எல்லாரும். அவங்களும் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கும் மார்க் உண்டு. யாருக்கு? சமணர்கள் எக்ஸாம் எழுதினாலும் மார்க் உண்டு, வைணவர்கள் எக்ஸாம் எழுதினாலும் மார்க் உண்டு. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. அடுத்து திருமால எழுதினாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் எழுதினாலும் மார்க் உண்டு. நீங்க மார்க் எப்படி கொடுப்பீங்க? கரெக்டா எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பீங்க, அப்படித்தானே? கரெக்டா எழுதல, அட்டன் பண்ணிருந்தா ஒரு 5 மார்க், இன்னும் கொஞ்சம் கரெக்டா எழுதுனா 10 மார்க், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சிவம் தான் பெரிதுன்ற புரிதல் வந்தா 100 மார்க், சக்தி தான் பெருசுன்னா 95 மார்க். அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி இப்ப நல்ல மார்க் எடுத்தா எங்க போகலாம்? ஐஐடிக்கு போகலாம், டாக்டருக்கு போகலாம். இப்பதான் இன்னைக்குதான் மார்க் ரிலீஸ் ஆச்சுல, எல்லாருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் இன்னைக்குதான் வந்து 10th மார்க் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்ல. இப்ப நல்ல மார்க் எடுத்தா எங்க போகலாம்னா, நல்ல மார்க் எடுத்த காலேஜஸ்க்கு போகலாம். நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு தகுந்த அது மாதிரி நல்ல மார்க் சிவம் தான் பெருசுன்னா சிவம் என்ற உயர்ந்த முக்திக்கு போவோம். சிவம் தான் உயர்ந்த முக்தி போவோம். சப்போஸ் சிவம் பெருசு இல்லைன்னு நினைச்சா, முக்தி நினைச்சிட்டு எங்க போய் இறங்கிடுவோம்? துபாயில போய் இறங்கிடுவோம். கொச்சின்ல போய் இறங்கிடுவோம். துபாய் நினைச்சுக்கிட்டு கொச்சின்ல போய் இறங்கின கதை தான் மத்தவங்க எல்லாம். நாம ஒருத்தவங்க தான் துபாய்க்கு டிக்கெட் எடுத்து கரெக்டா துபாயில பிளைட் ஏறி துபாய் ஏர்போர்ட்லயே இறங்குறவங்க நாம ஒருத்தவங்க தான். மித்தவங்க காசு கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற பிளைட் டிக்கெட் எடுத்து வேற இடத்துல இறங்குவாங்க. அவனா இறங்குவாங்க, ஆனா அவங்க நினைச்ச இடத்துக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடம் வேற, இறங்குற இடம் வேற. சரி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ சமணர்கள் வந்து கவனிங்க, இந்த செய்தி அருமையான செய்தி. உங்களுக்கு ரொம்ப நாள் அடியனுக்குமே இந்த கேள்வி இருந்துச்சு. அடியன் இப்பதான் அந்த அந்த கேள்விக்கான விடை கிடைச்சது. ரொம்ப நாள் கேள்வி. இப்போ ஞான சம்பந்தர் போயிட்டார். எனக்கு என்ன ஆள் கம்மியா இருக்கு, முக்கியமான செய்தி சொல்ல வரோம். இன்னைக்கு ஆள் கம்மியா இருந்தா நல்லா இருக்குது, எல்லாரும் வாங்க பார்க்கலாம், எல்லாரும் வாங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு செய்திகள் எடுத்து வர்றப்போ அடியார்கள் கூட இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சு? கூட சேர்ந்துருங்க, மகிழ்ச்சி. சரி, நிம்மதியா ஒரு நல்ல நாள் போல நாளைக்கு ஒரு கஞ்சி குடிக்க விடுறியாடா நீ? ஒரு புதன்கிழமை வந்தாலே டார்ச்சர், ஏதாச்சும் போனாலே வந்துருங்கன்னு போட்டுங்கள டார்ச்சர் பண்றடா படுப்பாவி. வெள்ளிக்கிழமை சாமி, வெள்ளிக்கிழமையே விட்டீங்களா? சாத்தியமா நீங்க டார்ச்சர் கன்ஃபார்ம் பண்றீங்க, கரெக்டா? சரி, நம்ம அடியார்கள் தானீங்க, எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க. அடியேனும் அப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அடியன் செய்யறது இப்போ உங்களுக்கு கடினமா இருந்தாலும், தீவினையா தெரிஞ்சாலும் அது நல்வினையில தான் போய் சேரும். சொல்ல போனா இப்ப நம்ம செய்யறது நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது, சிவவினை என்ற பொது வினைய செய்யறோம். அதனால ஒண்ணு. இப்போ கேள்வி என்னன்னா, ஞான சம்பந்தர் போயிட்டார், மதுரைக்கு போயிட்டார், எங்க ஊருக்கு வந்துட்டு அனல்வாதம் புனல்வாதத்துக்குள்ள போறாரா இல்லையா? போனா என்ன சொல்றாங்க? யாருடைய மந்திரத்தை சொல்லி நெருப்புல போடுறோமோ அது எரியாம போச்சுன்னா அவங்களும் பெஸ்ட், எரிஞ்சா அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா இல்லையா? என்னமோ சொல்லுவாங்களே, யாதொரு தெய்வம் கண்டி, அந்த வார்த்தையை சொல்லுங்க. மாதொரு பாகன் வந்து ஆமா, எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்தாலும் அருள் செய்வதற்கு யார் தான் வருவாங்க? சிவபெருமான். எந்த சமயத்துல? அப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப சமணர்கள் ஒண்ணு எழுதி போட்டாங்கல்ல, அஸ்தி நாஸ்தின்னு எழுதினாங்கல்ல, எழுதி போட்ட மந்திரத்துல யாருதான் இருக்கா? அந்த மந்திரத்தின் பலனா யாருதான் இருக்கா? நம்ம அப்பா இருக்காரு, சிவபெருமான் தானே இருக்கான். மாதிரி அர்த்தம் எழுதி போட்டாங்க ஐயா. உண்டு இல்ல மந்திரம், அவங்களுக்கு உரிய மந்திரம் உண்டு இல்ல தானே. அந்த மந்திரத்துல யாரு நிக்கா? சிவபெருமான் தான் நிக்கிறான். நான் சொல்ல இந்த கருத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிவத்துல நின்றுவீங்க. இனிமே யாரையும் நம்ம தப்பா நினைக்க மாட்டோம். கவனிங்க. அப்போ நான் கேட்கிற கேள்வி, ஏன்டா நீதான் சமண சமயத்தையும் உருவாக்கி இருக்க? எவன் உருவாக்கியிருக்கான்? நம்ம அப்பன் தான் உருவாக்கி இருக்கான். நீ தான் சைவ சமயத்தையும் உருவாக்கி இருக்க. நீதான் 50 மார்க் எடுக்கிற சிலபஸையும் வச்சிருக்க, நீதான் 100 மார்க் எடுக்கிற சிலபஸையும் வச்சிருக்க. மார்க்க போட்டு பாஸ் பண்ண வேண்டியதானு கேட்டா அவன் என்ன சொல்றான்? நீங்க கவனிங்க, சமணர்கள் செய்கின்ற அஸ்தி நாஸ்திக்கும்
உயிர் அதை தீர்க்கிற ஆற்றல் உண்டு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அஸ்தி நாஸ்தி சொல்லியே பல உயிர்களுடைய பிணிகளை தீர்த்திருக்காங்க சமணர்களும். புரியுதுங்களா? அப்படி இல்லாம அந்த சமயம் பெருசா வந்துச்சு. என்ன இப்போ அப்படி பார்த்தா அஸ்தி நாஸ்தின்னு எழுதி சமணர்கள் நெருப்புல போட்டப்போ என்ன ஆயிடக்கூடாது, ஆயிரக்கூடாது. ஆமா, எல்லாம் இப்ப மியூட் பண்ணிக்கலாம். ஆயிரக்கூடாது அப்படிதானே? ஆனா நல்லா கவனிங்க, நம்ம சாமி இருக்காருல்ல, யாரு நம்ம ஞான சம்பந்தம் என்ன பண்றாரு, கயிறு சாத்துறாரு. கயிறு சாத்துறதுன்னா என்னது? கயிறு சாத்தி பாக்குறாரு என்ன பதிகம் போடலாம். கயிறு சாத்துறதுன்னா என்னது? படிக்கணுங்கய்யா. எப்படி அந்த கயிறு போட்டு எடுக்கிற போது அது எந்த பதிகம் வருதோ அது படிக்கிறது. அப்படி கிடையாது. கயிறு சாற்றுதல் என்ன, கயிறு எடுத்து நூலுக்குள்ள போட்டு எடுக்கிறது பேர் கயிறு சாற்றுதல் கிடையாது. நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் கயிறு சாற்றுதல் என்பது கைகளை திருநீற்றிலே தோய்த்து, நம்ம கை என்ன பண்ணோம், திருநீற்றில தோய்த்து அந்த கரத்தின் மூலமாக ஒரு ஏட வருடி எடுக்கிறதுக்கு பேர் தான் கயிறு சாற்றுதல். திருமுறையில கயிறெல்லாம் உள்ள போகவே கூடாது. திருமுறை என்பது பெரும் பொக்கிஷம், அதுக்குள்ள கயிறை உள்ளுக்குள்ள விட்டு ஆட்டலாம் கூடாது. கயிறு சாற்றுதல் என்பது திருநீற்றை கைகளிலே உத்தூரணம் செய்து திருநீற்றை கைகளிலே தோய்த்து அந்த திருநீற்று கரங்களினாலே தழுவி ஒரு ஒரு அந்த பதிகத்தை எடுக்குது. இவரு முடிவு பண்ணிட்டாரு, யாரு, ஞான சம்பந்தர் முடிவு பண்ணிட்டாரு, நாம இந்த வாதத்துக்காக பாட்டு பாடக்கூடாது. சமணர்களை வெல்றதுக்கு போய் ஒரு பாட்டு பாடலாமா? கிடையாது. ஏற்கனவே பாடணும்ல, அந்த பாட்டை தான் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாரு. திருநள்ளாற்று பதிகம் வருது இல்ல, திருநள்ளாற்று பதிகம் தானே பெருமானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நல்லாற்று பதிகத்தை நெருப்புல விடுறாரு. அது ஏற்கனவே கொஞ்சம் காஞ்ச சருகாக தான் இருந்துச்சு, உள்ள போட்டோன்னே கிரீனா மாறிடுச்சு. அதனாலதான் அது பேரு பச்சை பதிகம்னு பேரு. அதனால அது பேரு பச்சை பதிகம். கேட்கிற கேள்வி என்னன்னா, சமணரும் போட்டாங்க, சமண மதத்துக்கு நீதான் தலைவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம அப்பா தான் தலைவன். அவன் தலைவன் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அதுக்கு தலைவன் இல்லைன்னா நம்ம அப்பா இல்லாத ஒரு பொருள் இயங்குகின்றது நாமளே சொல்றது சமம். புரியுதுங்களா? நம்ம அப்ப சமண சமயத்துக்கு நம்ம அப்பன்னு தான் சமயம், ஆனா அதுக்குரிய மார்க் எவ்வளவு, அதுக்குரிய அதுல ஃபுல் பாஸ் ஆனா எவ்வளவு மார்க்? 50 மார்க் தான் அல்லது 35 மார்க் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கான்செப்ட்ல தப்பு இருக்கு, அதனால அவன் எக்ஸாம் எழுதுறான். எல்லாரும் எழுதுறோம்ல எக்ஸாம், எல்லாத்தையும் எக்ஸாம் எழுத விடுவான். அவன் கான்செப்ட் தகுந்த மாதிரி எழுதுவாங்க. எல்லாம் நம்ம படிச்சு தகுந்தானே எக்ஸாம் எழுதுவோம். அந்த மாதிரி நாம எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம், அதனால நம்ம என்ன ஆக மாட்டோம், நாமெல்லாம் ஃபெயில் ஆக மாட்டோங்க. நாம ஃபெயிலே ஆகணும், நம்ம எல்லாம் பாஸ், ஆல் பாஸ் இப்பவே போட்டுக்கலாம். திரும்பி இதே வகுப்புக்கு திரும்பி வரமாட்டோம், பாஸ் ஆகி போயிடுவோம், நம்ம அப்பா இடத்துக்கு போயிடுவோம், மத்தவங்க எல்லாம் ஃபெயில் ஆகி வருவாங்க. சரி, ரைட். அப்போ என்ன காரணத்தினால சமணர்கள் இட்ட அந்த மந்திரம் அது பொய்த்து போனதுன்னா, சமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஜெயிக்கிறதுலயே மனத்தை வச்சு இந்த யாருடைய மந்திரம், இவர்கள் மந்திரம் பொய்த்து போகணும்னு நினைச்சு அவர்கள் மந்திரத்தில் எழுதுனாங்க. யார் மந்திரம்? நம்மளுடைய சைவர்களுடைய மந்திரம் பொய்த்து போகணும்னு நினைச்சு அந்த மந்திரம் எழுதுனனால அது என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. அவர்கள் எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கோங்க, முழுவதுமாக தன்னுடைய சமயத்தினுடைய தலைவனை அருகனை நினைத்து அவர்கள் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும், அவங்களுக்கு அது பச்சையா தான் நின்றுக்கும். ஆனா அவர்கள் அப்படி எழுதல. நான் யார்ல வாதுல வெல்லணும், இவரை வெல்லணும், இவரை அழிக்கணும் அப்படின்னு. ஆனா யார் நினைக்கல, ஞான சம்பந்தர் என்ன பதிகம் பாடணும் கூட நினைக்கல. எப்பா நீ கொடுக்கிற பதிகம், எப்பா நீ கொடுக்கிற பதிகம் எல்லாமே உன் செயல், எல்லாமே நின் செயல் அப்படின்னு நினைச்சு எடுத்து போட்டா நீங்க எவ்வளவு பெரிய தீமையான காரியம் செய்தாலும் நன்மையில தான் முடியும். இப்ப சொல்றது புரியுதுங்களா? சமணர்கள் அவர்களுக்குரிய தெய்வத்தை நினைச்சு, அவர்களுக்குரிய அந்த வழிபாட்டை நினைச்சு, இது எனக்குரியது, நாங்க நல்லதா இருந்தா நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு உள்ள போட்டா அதுவும் அப்பனுடைய அருளால நின்றுக்கும். ஆனா மற்ற சமயத்தவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. நமக்கு மட்டும்தான் ஏன்னா நம்ம நல்லா கவனிங்க, அவங்களும் நானும் நம்மளும் யாருதான்,
அவங்க புரியாம நிக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற எண்ணம் யாருக்குத்தான் வரும்? யார் ஒருவனுக்குத்தான் வரும்? சொல்லுங்க. நமக்கு தாங்க ஐயா வரும். சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற சிவபெருமான சிவனடியார்களுக்கு மட்டும் வரனால இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இவங்க இன்னைக்கு தெரியாம இருக்காங்க, இவங்களும் நம்ம அப்பனோட புள்ளதான். அதனால பெருந்தன்மையா யாரு ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறியோ பெருமானே அவங்கள ஜெயிக்க வையேன்னு சொல்லி பொது உடைமையா செய்யக்கூடிய அந்த செயலைத்தான் சிவபெருமான் சிவபுண்ணியமா எடுக்கிறான். நீங்க சிவன் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். சிவன் அல்லாத செயல்களை செய்தாலும் அத பொது நிலையா செஞ்சா சிவம் அதற்கு பலன் தர காத்திருக்கான். ஆனா அவர்களால செய்ய முடியாது. அதுதான் பெரிய. இன்னொரு விஷயம் சொல்றேன், இத முக்கியமா கவனிங்க எல்லாரும். இந்த ஒரு இடத்தை கவனிச்சுங்க, இந்த ஒரு இடத்தை கவனிங்க. அப்போ சிவனுடைய தன்மைதான் பெருசுன்னு, சிவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான். நீ என்னை ஜெயிக்க வச்சாலும் வையே, தோக்க வச்சாலும் வையே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்ற நான் என்ற நினைப்பு இல்லாம சிவம் தான் செய்கின்ற நினைப்புல விட்டனால பச்சையாச்சு அவர்கள். நீங்க அப்போ இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சிவ புண்ணியமே பண்றீங்க, சிவ புண்ணியமே சிவனுக்கு பூஜை பண்றீங்க டெய்லி. கவனிங்களேன், முக்கியமான செய்தி. நீங்க சிவனுக்கு பூஜை பண்றீங்க, நல்லா தினமும் போட்டு சிவனுக்கு அப்படி இப்படி. அந்த சிவ பூஜையை நான் செய்யறேன்ற நினைப்புல செய்றீங்க. இப்போ சமணன் செய்ததும் நீங்க செய்ததும் ஒண்ணு, ஒரு நாளும் பலன் கிடைக்காது. நீங்க சிவனை கும்பிட்டு கவனிங்க, சிவனை கும்பிட்டு நான் செய்யறேன்னு செஞ்சா அதற்கு பலன் கிடையாது. நீங்க சிவனையே கும்பிடாம சிவனே இல்லைன்னு சொல்லாம அனைத்துக்கும் பொதுவான செயல் செஞ்சா அந்த அந்த உங்களுக்குரிய சமய தலைவனுடைய தலைமையில அவன் தான் தலைவன், அவன் தான் நடத்துறான்ற நினைப்புல செஞ்சா அதற்கு சிவம் நின்று பலன் தரும். எவ்வளவு அருமையான விஷயம், எவ்வளவு அருமை. நீங்க சிவத்தை, ராவணன் என்ன பண்ணான்? ராவணன் சிவனை தான் கும்பிட்டான், அழிஞ்சு போனானா இல்லையா? அதனாலதான் ஞான சம்பந்தர் முழுவதுமா பாட்டுல ராவண கர்ப்பபங்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ சிவனை கும்புறேன்னு நினைச்சிடாத, நீ சிவனை கும்புறேன்னு நினைச்சிடாத, நான் என்ற நினைப்பு இருந்தா அழிஞ்சிருவேன். திருமால நீ என்னமோ தனிச்சு வந்துட்டேன்னு நினைச்சிடாத, நான் என்ற நினைப்பு இருந்தா நீ அழிஞ்சிருவ. சமணர்களை நீ என்னமோ பெரிய ஆளு நினைச்சுக்கிறாத, நீ நான் செய்யறேன்னு நினைச்சா நீ அழிஞ்சிருவ. ஆனா எங்களுக்கு யான் எனது என்ற தன்மை இல்லை. அதனால நாங்க என்ன சொன்னாலும் விளங்கும், நாங்க என்ன சொன்னாலும் தொடங்கும். ஒரு எலும்பை பார்த்து எந்திரினா எந்திரிக்கும், எலும்பு பானையை பார்த்து பெண்ணாக எழுந்திரினா எந்திரிக்கும். ஒண்ணுமே இல்லாத அந்த குளத்துல அந்த முதலை வாயிலிருந்து பிள்ளை தர சொல்லுன்னு சொன்னா அங்க பிள்ளை எழும்பும். என்ன காரணம்? நான் செய்கின்றேன் என்ற நினைப்பு இல்லாம சிவம் செய்கின்றது என்ற நினைப்புல செய்த சிவ புண்ணியம் மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியது. நீங்க சிவனை வழிபட்டாலும் நாம் பண்றேன்ற நினப்புல பண்ணா சோழி முடிஞ்சு. அது சமண சமயத்துல இருந்ததுக்கு தான் சமம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க சிவனே இல்ல, எனக்கு சிவபெருமானே கிடையாதுங்க, எனக்கு கடவுளே இல்லைங்க, ஆனா நான் எனக்குரிய அதிதெய்வமாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நினைச்சு அவர் தான் பண்றாருன்ற நினைப்பு, அந்த நினைப்புக்குத்தான் மரியாதையை தவிர நினைப்புல உள்ள வார்த்தைக்கு மரியாதை இல்லை சிவபெருமான் கிட்ட. அதனால ஞான சம்பந்தர் இட்ட அந்த 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 நீங்க கேட்கலாம், சிவபெருமான் பொதுன்னு சொல்றியடா, அப்ப சிவபெருமான் சமணர்களுக்கும் பொதுவா இருந்திருக்கணும், யாருக்கு பொதுவா இருக்கணும்? நம்மளுடைய சைவர்களுக்கும் பொதுவா இருந்திருக்கணுமே. அதை விட்டுட்டு சைவத்தை மட்டும் தன்னை கும்பிடுறாங்கன்றதுக்காக அவங்கள ஜாலி பண்றான், தன்னை கும்பிடாதவங்கள அவங்கள இறக்குறான்னா திருமாலுக்கும் நம்ம சாமிக்கு என்ன வித்தியாசம்? திருமால் என்ன பண்ணாரு? தேவர்களுக்கு அமுத கொடுத்துட்டு அசுரர்களுக்கு நஞ்சு கொடுத்தாரு இல்லையா? அதனாலதானே திருமால் நம்ம பொதுன்னு சொல்றோம், சொல்லல. நம்ம அப்பனும் அதே மாதிரி சமணர்களை மட்டும் அடிக்கிறான், வைணவர்களை நம்மளுடைய இவர்களை மட்டும் உயர்த்துறான் அப்படின்னா தன்னை கும்பிடுறனால உயர்த்துறானா? இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. தன்னை கும்பிடுறனால சிவபெருமான கும்பிட என்ன வந்துரும்? யான் எனது என்ற நிலையிலிருந்து விலகுதல் வரும். அப்படி வராம கும்பிட்டீங்கன்னா சமணர்கள் தேவலன்னு அர்த்தம்.
அப்போ நீங்க இப்ப பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவபெருமான பிடிக்கிறதே யான் எனது என்ற நினைப்பு அகலணும். ஆனா சிவபெருமான வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு திருவாசேசனை நடத்த முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. சிவ புண்ணியம்தான், சிவ புண்ணியம்தான். ஆனா அதுல எதிரையாவது சேருமா? எதிரையாவது பலன் சேருமான்னா சேராது. அது சமணர்கள் கிட்ட ஓலைச்சுவடி போலதான், எரிஞ்சு போடும். அதனால கவனிச்சுக்கோங்க எல்லாரும் முக்கியமா கவனிங்க. என்னன்னா, நீங்க செய்யற பணி சிவத்தொண்டா மாறும். நான் செய்யல, எனக்காக செய்யல அப்படின்னு செய்கின்ற அந்த தொண்டத்தான் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த தொண்டு உங்களுக்குள்ள வர்றதுக்காகத்தான் சிவபூசையை பண்றோம். ஒருத்தர் சொல்றாரு, என்ன மாதிரி சிவபூசை பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 16 பூ போய் பறிச்சுட்டு வரேங்க. 16 பூ டிஃப்ரெண்ட் பூவை பறிச்சுட்டு வரேன். 16 விதமான வாசனை திரவியங்களை போடுறேன். பல விதமான மந்திரங்கள், ஒரு நாளைக்கு 1008 போற்றி சொல்றேன். என்ன மாதிரி சிவபூசை பண்ணிட முடியுமா நினைச்சா அதுக்குள்ள என்ன மாதிரி என்ன மாதிரி திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல முடியுமா, என்ன மாதிரி திருவாசனை நடத்த முடியுமான்னு ஒரு நாள் நான் நினைச்சிருந்தாலும் அப்ப நம்ம தம்சம் பண்ணிருப்பான். அதனால ஒரு நாள் அப்படி நினைக்க போறதும் இல்ல, அது உண்மையும் கிடையாது. அவன் தான் நடத்துறான்ல, நமக்கு என்ன அப்படின்ற தைரியத்துல. புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்ம அப்பன் பொதுவானவன் தெரிஞ்சுக்கிச்சா? எல்லாத்துக்கும் பொதுவானவன். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, வாத்தியார் எல்லாருக்கும் பொதுவானவர். படிக்கிற பையன், படிக்காத பையன், கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா நாம யாரு கூட தான் போய் சேரணும்? வாத்தியாருக்கு எல்லாமே பொது. படிக்கிற பையன், படிக்காத பையன், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன், லாஸ்ட் பெஞ்ச் பையன், வாத்தியாருக்கு பொது. ஆனா நாம யாரு கூட தான் போய் சேரணும்? நல்லா படிக்கணும்னா, நல்லா படிக்கிறவங்களோட, நல்லா படிக்கிற பக்கம் வேற. அது மாதிரி சிவபெருமானுக்கு சமண சமயம், இஸ்லாம் சமயம், இது கிறிஸ்தவ சமயம், எல்லா சமய மக்களும் அவனுக்கு ஒண்ணுதான். ஆனா நாம இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்காக தானே வந்ததே, இந்த இடத்த விட்டு பாஸ் ஆகி போறதுக்காக தானே. அதனால ஏற்கனவே நல்லா படிக்கிற சிவனடியார்களோட தொண்டருடன் கூட்டு கொண்டோம்னா நம்ம பாஸ் ஆகும். சிவபெருமான் அவன் எல்லாத்தையும் சமமா தான் நினைப்பான். நம்மளுடைய எய்ம் என்ன? நாம இந்த இடத்த விட்டு நகரணும், இந்த இடத்த விட்டு போகணும், அவனுடைய திருவடிக்கு போய் செல்லணும். அதனால சிவன் இப்ப புரியுதா? தொண்டரோடு கூட்டு கொள்ளுதல் என்பது நாம முழுவதுமாக சிவபெருமானை பற்றுவதற்கு சமம். அங்க வேகமா போறதுக்கான வழிவகை தான். சரிங்களா? இன்னும் ஒரு செய்தி சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள போயிடலாம். 15 நிமிஷம் தான் இருக்கு. அலிபவர் உள்ளத்து அமுதே போற்றி சொல்ல போறோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நேரம் பேசினதுல? யாராவது ஒருத்தவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நேரம் பேசினதுல? யான் எனதுன்ற அகம்பாவம் இல்லாம எல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவனால செய்ய சொன்னாருன்னு சொல்லி அந்த மனோபாவத்தை செஞ்சாக்க நமக்கு சிவப்புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்க ஐயா. அடியே ஒரு பாயிண்ட் ஒண்ணு முடிஞ்சிச்சு. வேற ஒரு பாயிண்ட் ஐயா, இந்த பிறவி எடுத்ததே நாம இறைவனுடைய திருவடி அடையறதாங்க ஐயா. அதுக்காக தான் நம்ம வந்தோம். 2வது பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட். அடியார் அண்ணில யாராலையும் மன்னிக்கிற குணம் வராதுங்க ஐயா. அடியார் அண்ணில யாராலையும் மன்னிக்கிற குணம் வராதுங்க ஐயா. சிவனடியார்களுக்கு மட்டுமே மன்னிக்கிற குணம் இருக்குங்க. சிவனடியார்களுக்கு மட்டும்தான். அருமை அருமை. இன்னும் ஒண்ணு, ஐயா எல்லாரையும் சிவமா பாக்கணுங்க ஐயா, எல்லாரையும் சிவமா பாக்கணும், சிவமா பாக்கணும். விமலா தாமி தேவி ஐயா, அவங்க ஓலை எழுதி போட்டப்போ அவங்க கடவுளை கூட நம்பி போடலைங்க ஐயா. அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சாங்க ஐயா. அதனாலதான் அவங்க தோத்து போனாங்க ஐயா. சரி, பாயிண்ட்டுக்கு யாராவது வருவீங்கன்னு பார்த்தேன். யான் எனது அப்படிங்கறது நினைக்காம எல்லாம் சிவமேன்னு. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலையே. இன்னும் ஒரு அந்த மதத்தை தோற்றுவித்தவர் நம்ம அப்பதாங்க. சரி, எல்லாமே கரெக்ட் தான். இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. சரி, நான் சொல்லிடுறேன். மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். என்னன்னா,
நாம நல்வினை செய்யணும் தீவினை செய்யணும்னு நினைக்க வேண்டாம், சிவபுண்ணியம் செய்யணும்னு நினைக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்டா இல்லையா? நல்லது செய்யறோம் எல்லாமே சிவன் அருள், சிவன் இதோட செய்யணும் அப்படின்னு சொன்னது நீங்க கரெக்டா சொல்லணும்னு சொல்லிட்டோம். கரெக்ட். கரெக்ட் தான். அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாமே சிவன் அருள்ல செய்யறோம்னு சொல்றப்போ அவர்களுக்கு இந்த கிளாசிபிகேஷன் தெரியல. அப்ப நம்ம நல்வினை தான் செய்யறோம் போல. அப்படின்னு சிவபுண்ணியம் என்பது எதுல சேராது, எதுல சேராது? இது அந்த ஒரு பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். நம்ம சொன்னது கரெக்ட். அம்மா அருமை. எல்லாமே சிவன் தான் பண்ணுதுன்ற நினைப்புல செய்யறதுதான் சிவபுண்ணியம். ஆனா அந்த சிவபுண்ணியம் எதுவும் சேராது, நல்வினையிலையும் சேராது தீவினையிலையும் சேராது. ஏதாவது நல்வினை செஞ்சா, இப்ப பாத்துறீங்களா, இப்ப அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்வினை செய்யறாங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா போட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க. டிஎம்கே ஆட்சியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, ஐயா ஸ்டாலின் ஐயா போட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க. அது மாதிரி எந்த வினை செஞ்சாலும் சிவபெருமான் போட்டோ ஒட்டி கொடுத்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது சிவவினையா மாறிடும். அரசியல்வாதிகள் செய்யற மாதிரி என்ன செஞ்சாலும் நான் செய்யலைங்க, நான் செய்யல, இந்த தொகுதிக்கு யாருங்க காசு கொடுத்தா அப்படின்னு கேட்டா நான் செய்யல, அவர் தாங்க காசு கொடுத்தாரு அப்படின்னு அவர் போட்டோ போடுறோம்ல, போட்டு எல்லா புகழும் அவருக்கேன்னு சொல்றோம்ல. அதனால அது மூலமா நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் யாருக்கு தான் போய் சேரும், யாருக்கு தான் போய் சேரும். அதனால் அவனுக்கு போய் சேரும். அவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். அதனால இனிமே ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அதுல யார அடிச்ச யார லேபிள் விட்டுற வேண்டியதான், யார் லேபிள் ஒட்டி விட்டுற வேண்டியதான். அதனால காலையில எந்திரிச்சு சாப்பாடு செய்யும் போது அதுல ஒரு லேபிள், எது, அடுப்புல ஒரு லேபிள், குக்கர்ல ஒரு லேபிள், குக்கர்ல ஒரு லேபிள், இந்த உடம்புக்கு ஒரு லேபிள், இந்த உடம்புக்கு ஒரு லேபிள், பக்கத்துல ஒரு நாய் இருக்கா, நாய்க்கு ஒரு லேபிள், பூனைக்கு ஒரு லேபிள், பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வருதா அதுக்கு ஒரு லேபிள், வந்தவங்க எல்லாத்துக்கும் லேபிள ஒட்டி விட்டுற வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா சொல்லணும்னா சிவத்தை எல்லாத்துக்குள்ளயும் பாக்குற மாதிரி. சரியா, புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இதோட சேர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள போறோம். அதை நம்ம இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, இருந்தாலும் அந்த பாயிண்ட சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறோம். இப்ப நமக்கு 3 வினை இருக்கு இல்ல, நமக்கு எத்தனை வினை இருக்கு? 3 வினைகள். 3 வினைகள். என்ன வினைகள், என்ன வினைகள் இருக்கு? ஆஹா ஆஹா ஆஹா, தீவினை சிவவினை. இல்ல ஆகாமியம், அதான் சொன்னேன், ஆகாமியம், பிராரத்தம், அதுக்கப்புறம் சஞ்சிதம். அருமை. இந்த ஒரு செய்தி எனக்காக கூட இருக்கலாமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் என் கூட அடியார்கள், வாய்ப்பு இருக்குமா சாமி கேட்டுக்கிறேன். உங்களை பார்க்கலன்னா எனக்கு கொஞ்சம் டிராப் ஆயிடும், கொஞ்சம் அப்படி பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிடும், வேற ஒன்றும். சரி அருமை. கடைச்செடி அவங்க 2 பேர் 2 கடைச்செடி மாணிக்கமையெல்லாம் தெரியுறாங்க, மகிழ்ச்சி. இப்போ 3 வினைகளை அழிச்சுட்டா நாம இங்க திரும்ப வர தேவையில்லை. இதுதான், இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும், தீர்த்திடணும் இல்ல. இதுல சஞ்சித வினை என்பது குரு வந்துட்டாருன்னா குரு அவர் அழிச்சுக்குவார். சஞ்சித வினைய குரு வந்த உடனே அழிஞ்சு போச்சு, அது நமக்கு கவலையே இல்லை. அது எத்தனை இமயமல அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் குரு வந்துட்டாருன்னா குரு அதை கொளுத்திடுவார், முடிச்சு போச்சு. சஞ்சித வினை குருவின் பார்வையினால சாம்பலாகும், அழிந்து போகும். குரு வந்துட்டா சஞ்சித வினை அழிஞ்சிரும், அது நமக்கு பிரச்சனை இல்லை வந்துட்டாலே. ஆகாமிய வினை இருக்கு இல்லையா, இந்த ஆகாமிய வினைய அடியார்களோடு சேர்ந்தா அது வராது. ஆகாமிய வினை இப்ப இனி அடுத்து நான் செஞ்ச வினையிலே ஒரு எக்ஸ்ட்ரா வருவினைன்னு சொல்றோம்ல, இனி அடுத்த பிறவிக்காக சேர்க்கிற ஒரு வினை இருக்குல்ல, அந்த வினை அடியார்கள் தொடர்புனால அருந்து போகும். அப்போ சஞ்சித வினை என்பது குரு பார்வையினாலே எரிந்து விடும். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்க வேண்டாம், சஞ்சித வினை என்னடா ஒண்ணுமோ சொல்றானே, ஒண்ணுமே புரியல. ஒரு குவியல் இருக்கு, எங்கேயோ இடத்துல குவிச்சு வச்சிருக்கோம் வினை, அது எரிஞ்சு போயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சாப்பிடறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸை தின்னுட்டு போகணும். அது தின்றதுக்கு போல பக்கத்துல இருக்காங்கல்ல ஒருத்தன், அவன்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடையும் வாங்கி டிஃபன் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டேன். அதுதான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வருவினை. நான் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்தது என்னுடைய பிராரத்தம். நல்லா கவனிங்க, பிராரத்தம் கவனிங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி, நம்மளுடைய சைவ சித்தாந்தப்படி
சஞ்சித வினை குருநாதருடைய குருவருள்னாலே அழிந்து விடும். வந்துட்டாலே போவோம், நம்ம அதை பத்தி கவலை தேவை, அந்த ஆள் பாத்துக்குவார், அவ்வளவுதான், அவர் பாத்துக்குவார், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருவினை என்பதும் அடியார்கள் தொடர்பு கொண்டுச்சுன்னா போயிடும். இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன வினை கிடையாது, நமக்கு சஞ்சித வினையும் கிடையாது, ஆனா பிராரப்த வினை என்று சொல்லுகின்ற நாம உண்டு கழித்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். முக்கியமான செய்தி சொல்ல போறேன், முக்கியமான செய்தி. எல்லாரும் கொஞ்சம் காதை தீட்டிக்கலாம். மல்லிகா அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, ஏதாவது கேள்வி இருக்குங்க மியூட் பண்ணிக்கலாம். மல்லிகா அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. நல்லது. இப்போ முக்கியமான செய்தி கவனிங்க. சஞ்சித வினை குரு பார்வையில அழியும், ஆகாமிய வினை அடியார்கள் தொடர்புல அழிந்து போகும். அவர்கள் கொடுக்க மாட்டாங்க, எப்பா நீ இதை மட்டும் சாப்பிடு, நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல நல்ல சாப்பாடா இருந்தா நாம சாப்பிட்டா ஒண்ணும் தெரியாது, ரொம்ப கடினமான சாப்பாடா இருந்தா நமக்கு வலிக்கும். அதுதான் பிராரப்தம். இந்த பிராரப்த அனுபவங்களை நீக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்றாங்க. எப்படி? சஞ்சித வினைக்கு குருநாதர் குருவருள், ஆகாமிய வினைக்கு அடியார்கள் திருவருள். இந்த பிராரப்த வினை நீக்குவதற்கு ஒரு இந்த வினையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வினையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாலியா இருக்கலாம். இனிமே நம்ம வரமாட்டோம், கன்ஃபார்மா வரமாட்டோம் இல்ல. அப்ப இந்த வினை நீக்குவதற்கு நமக்கு ஒரு உபாயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வினைய ஈசனாலும் தீர்க்க முடியாது, நம்ம வணங்குகின்ற சிவத்தாலையும் இதை அழிக்க முடியாது. அதனால இந்த 3 இடத்துலயும் சிவம் வரமாட்டான். பாத்தீங்களா, வினை அழிக்கிற இடத்துல சிவம் வரமாட்டான். குருநாதர் அனுப்பிச்சுடுவான், அடியார்கள் அனுப்பிச்சுடுவான். இந்த நடுவில் இருக்கிற பிராரப்த வினை நீங்கணும்னா சிவத்தாலையும் செய்ய முடியாத காரியத்துல ஒண்ணு. ஆனா இந்த பிராரப்த வினையை அனுபவிக்கணுமே, ரொம்ப கஷ்டமா இருக்கே, என்ன பண்றது? இது யாராவது டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களா? டிஸ்மிஸ் பண்ணினா நல்லா இருக்குமே இல்ல. விவசாய கடன் வாங்கணும், இந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சுன்னா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லடா சாமி, நாங்க வாங்கின கடன் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. அத மாதிரி இந்த கடனை யாராவது டிஸ்மிஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா சிவபெருமானாலேயே டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஆனா நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. ஆனா சிவத்தை போற்றி வணங்கி உருகி நிற்கக்கூடிய அடியார்கள் ஆசைப்பட்டாங்கன்னா பிராரப்த வினையையும் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். எப்படி 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 எப்படி? சஞ்சித வினை குருநாதர் சரி பண்ணிடுவாரு, பிராரப்த வினை அடியார்கள் சரி பண்ணிடுவாங்க. சாரி மன்னிக்கணும், இது இந்த பிராரப்த வினையும் கூட சிவனடியார்கள் நினைச்சாங்கன்னா பிராரப்த வினையும் டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஒரே ஒருத்தருக்கு 2 வினையும் டிஸ்மிஸ் பண்ண முடியும். யாரு? சிவனடியார்கள் நினைச்சா ஆகாமிய வினையையும் பிராரப்த வினையையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க நினைச்சா. அப்ப அடியார் தொடர்பு இருந்தா 2 வினை டிஸ்மிஸ் ஆயிரும். குருநாதருடைய தொடர்பு கிடைச்சா 3வது வினையும் டிஸ்மிஸ் ஆயிரும். 2 வினை டிஸ்மிஸ் பண்ற அடியார்களோட எப்பவுமே என்ன பண்ணணும்? தொடர்பு வச்சுக்கணுங்கய்யா, தொடர்போட வருவனையும் வராது. இதுக்கு என்னடா எடுத்துக்காட்டு? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாதாமா. நாங்களும் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நீ சொல்லிட்டு போனா நாங்க நம்புவோமா? அது என்ன பிராரப்த வினையை எப்படி நீக்கிறது? இங்க கவனிங்க, இந்த செய்தியை நீங்க எவ்வளவு உள்வாங்குறீங்கன்னு தெரியல. ஆனா உள்வாங்குனா அப்பதான் உங்க பிராரப்த வினை நீங்கும். பெரிய உபாயம், பெரிய உபாயம். இந்த ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய உபாயம். தெரியல எனக்கு, அடியார்கள் யாரும் தெரியல, கணக்கு தெரியல. பெரிய உபாயம். ஒரு 2 நிமிஷம் முடிய போகுது, எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, முடிய போகுது. கவனிங்களேன், இப்போ இந்த பிராரப்த வினைய யார்கிட்ட இருந்து எடுப்பாங்க அடியார்கள்? அதுதான் கேள்வி. பிராரப்த வினை அனுபவிச்சே தீர்க்கிற வினை யார்கிட்ட இருந்து எடுப்பாங்க நம்முடைய சிவனடியார்கள்னா,
இந்த பிராரத்த வினைய நான் முழுங்கிக்கிறேன், இந்த பிராரத்த வினைய நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்ற அத்தனை அடியார்கள்ட்டும் பிரார்த்தனை எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த வினைய அனுபவிக்கணும்ன்ற நினைப்பே மொத்த வினைய அனுபவிச்சதுக்கு சமமாயிடுச்சு. வாழை இலை பறிக்க போன புள்ள பாம்பு தீண்டி இறந்துருச்சு. எங்க? திங்களூர்ல அப்பூதி அடிகள் இல்லத்துல வாழை இலை பறிக்க போன புள்ள பாம்பு தீண்டி இறந்துச்சு. யாரு வீட்டுக்கு வந்திருக்கா? யார் வீட்டுக்கு வந்திருக்கா? திருநாவுக்கரசர் என்ன பண்ணிருக்காரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? எத்தனையோ அற்புதங்களை பண்ணிருக்காரு. நம்மளா என்ன பண்ணுவோம்? பிள்ளைய தூக்கி நடு வீட்டுல வச்சு ஒப்பாரி வச்சு அழுது, நாவுக்கரசரே பாருங்க ஐயா, உங்களுக்காக வாழைப்பழம் அறுக்க போனா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு சாமி, ஏதாச்சும் பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துங்க சாமி சொல்லிருப்போமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஐயா உங்களுக்காகத்தான் ஏன் போனா பிள்ளை, எங்களுக்காக போல, உங்களுக்காக வாழைகளை அறுக்க போன பிள்ளை விஷம் தீண்டி நாகம் தீண்டி இறந்துருச்சு. எப்படினாச்சும் இந்த பிள்ளை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, இப்படியா இப்ப நடக்கணும் சொல்லுவோமா இல்லையா? ஆனா அவங்க சொல்லல. புள்ளை என்ன பண்ணாங்க? புள்ளைய அது அப்படியே அது அந்த பாயில ஓலப்பாயில சுருட்டினாங்க. சுருட்டி இது எனக்கு வர வேண்டிய வினை. எப்படி? இது எனக்கு வர வேண்டிய வினை, என் புள்ள இறக்கணும்ன்றது விதி, அந்த வினையை நான் ஏத்துக்கிறேன் சுவாமி. ஆனா வந்த சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டும் நான் செஞ்சாகணும், அதனால இதை தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த வினை நான் ஏத்துக்கிறேன், வந்த சிவனடியாருக்கு அருள் செய்ய வேண்டும்னு கேக்குறாங்க. அப்ப கூட சொல்லல. சாப்பாடு போடுறப்ப புள்ள என்ன ஆச்சுன்னு கேக்குறப்போ அந்த புள்ள இனிமே உதவ செத்துட்டான்னு கூட சொல்லல. அந்த பிள்ளை இனிமே உதவ மாட்டான்னு சொன்ன உடனே அது எப்படி? அப்ப என்ன பண்ணாங்க? இந்த வினை நாங்க முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றோம் நினைச்சாங்க. சாமி இந்த ஒரு செய்தியை மட்டும் கேளுங்க, எனக்கா உங்க திருவடியில அத்தனை பேர் திருவடியிலும் வீழ்கு. இந்த ஒரு செய்தி எல்லாரும் என் கூட இருந்து கேளுங்க, ரொம்ப முக்கியமா. அப்போ அவங்க அந்த வினை தீர்க்கிறதுக்காக எந்த முயற்சி எடுக்கல. ஏங்க அவ்வளவு பெரிய ஞானசன் நாவுக்கரசரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு அசம்பாவியம் நடந்துருச்சு, ஐயா எப்படியாவது சரி பண்ணுங்க, சொல்ல மாட்டோமா? சொல்லக்கூடாதா? முழுங்குனாங்க. இந்த வினையை நான் ஏத்துக்கிறேன், இது என்னுடைய பிராரத்தம், நான் அனுபவிச்சே தீரணும்னாங்க. பார்த்தாரு, பிராரத்தை முழுங்கணும்னு நினைச்ச அடுத்த கடமை அதை நீ அனுபவிச்சுட்ட, இனி அந்த வினை உனக்கு தேவையில்லைன்னு பார்த்தாரு. 1 குலாம் அதிகம் பாடினாரு, பிள்ளை எழுப்பிட்டார். அப்ப பிராரத்தம் கழிச்சே ஆக வேண்டிய வினைய, பிராரத்த வினைய முழுவதுமா தீர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? இன்னொரு முக்கியமான செய்தி, சுந்தரர் நடந்து போறாரு, ஒரு பிள்ளை வீட்டுல உபநயன சத்தம், ஒரு வீட்டுல ஒப்பாரி சத்தம். யார் வர்றா? சுந்தரர் வர்றாரு. சுந்தர்கிட்ட போய் கேட்கலாம்ல, ஐயா 2 பிள்ளைங்களும் போனாங்க, ஒரு பிள்ளை போகுது இதுல. அப்ப கூட என்ன சொல்றாங்க? சுந்தரர் வர்றாரு, சத்தம் போட்டு அழுகாதன்னு சொல்றாங்க. அது அவருக்கு தெரியக்கூடாது, மறைச்சுக்கோ, முழுங்கு, இந்த துன்பத்தை முழுங்குன்னு சொன்ன உடனே கிராஸ் பண்ணி போன சுந்தரர் பாக்குறாரு, கோயிலுக்கு எல்லாம் நான் போல, அவிநாசி கோயிலுக்கு எல்லாம் நான் போகல, முதல்ல அந்த பிள்ளைய வர சொல்றேன்னு அந்த துன்பத்தை நான் ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறப்பயே அந்த முழு துன்பம் முடிஞ்சு போகுது. புரியுதுங்களா? கலைச்சலை நம்ம மேல் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லி அடிய நிரூபிக்கிறேன். சிவனடியார்கள் பிராரத்த வினையையும் தீர்க்கக்கூடியவர்கள்னு. நம்ம சிவநேச செட்டியார் இருக்காருல்ல, பூம்பாவை, அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட அஸ்தி எடுத்து, அந்த குழந்தையோட அஸ்தி எடுத்து பாண்டத்துல வச்சுட்டாரு. வச்சவரு சிவனடி அந்த புள்ள இறந்து போய் என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு தெரியுமா வந்தவர் எழுப்புவாருன்னு? அப்படி எழுப்புவாருன்னு நினைச்சு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? குழந்தை இறந்த அன்னைக்கே தலையில என்ன பண்ணிடுவோம்? தூக்கி வச்சுட்டு யார் காலில் போய் விழுந்துருவோம்? ஞானசம்பந்தர் காலில் விட்டு, ஐயா உங்களுக்காகத்தான் இந்த புள்ள இருந்துச்சு, எப்படியாவது இந்த பிள்ளைய எழுப்பி கொடுங்கன்னு சொல்லியிருப்போம்ல. அவர் அந்த மாதிரில இல்ல, எனக்கு என்னுடைய பிள்ளை இறக்கணும்ன்றது விதி, அது என்னுடைய பிராரத்தம், நான் அனுபவிச்சுதான் ஆகணும்.
ஆனாலும் இந்த அஸ்தியை தொடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இந்த அஸ்தியை தொடுறதுக்கு இவருக்காகத்தான் இந்த பிள்ளைன்னு பார்த்து பார்த்து சொல்லி வளர்த்திருக்கேன். அதனால வந்தவர்கிட்ட இந்த அஸ்தியை கொடுத்துருவோம், அவர் இந்த அஸ்தியை கரைச்சிருக்கோம். அவர் பிள்ளைய பெற்று கொடுக்கணும்ன்றதுக்காக சொல்லல. அப்ப கொண்டு போய் கொடுக்குறாங்க, பாக்குறாரு தன்னுடைய பிராரத்தத்தை தானே கழித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உடைய இந்த ஆன்மாவுக்கு இனி பிராரத்தவனை கிடையாது அப்படின்னு சொல்லி பிராரத்தவனையை மாற்ற அதை அனுபவிக்குது. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒன்னே ஒண்ணு. திருமருகல்ல தன்னுடைய மாமனை கொண்டு போய் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற பெண்ண மாமன் என்ன பண்றான்? விஷம் தீண்டி நாகம் தீண்டி இறக்குறான். இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுனால தீண்டி, ஒரு நிமிடம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சுவாமி, அம்மா கேக்குதுங்களா? அடியர் பேசுறது மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் நிறைவு செய்ய போறோம். இந்த ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிரார்த்த வினையும் போயிடும். அப்போ இந்த திருமருகல்ல நம்முடைய அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, திருமருகல்ல அந்த பெண் அந்த மாமன் விஷம் தீண்டி இறந்த உடனே அவ தொட்டு கூட அழ முடியல, யாருக்கிட்டையும் போய் கேட்கல, என்னுடைய இந்த இவரை மீட்டு கொடுங்கன்னு கேட்கல. அவ வெறுமனையே தன்னுடைய பிராரத்தை நினைச்சுக்கிட்டு அவ என்ன பண்றா? பிரார்த்தனையை அப்படியே முழுங்கி கொண்டு அவ என்ன பண்றான்? அழ ஆரம்பிக்கின்றாள். நமக்கு சுவாமி சடையா என்னுமான் சரணி என்னுமான் அப்படின்னு பாடி அந்த 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 பிராரத்த வினையை நீக்கம் செய்கின்றார். அதனால அந்த பிராரத்த வினை யாருக்கு நீங்கும் அப்படின்னா, அது நம்மளுடைய அடியவர்களுடைய திருவருள் மூலமாக அது நீங்கும். ஆகாமிய வினையும் அடியவர்கள் திருவருள்னால நீங்கும். அதனாலதான் அடியவர் திருக்கூட்டத்துல இருந்தா நாம் எல்லா விதமான நலங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் மேல இதை உங்களுக்கு அப்போ அந்த பிராரத்த வினையை உங்களுக்கு நீக்குவாங்க. எப்படி நீக்குவாங்க? எப்ப நீக்குவாங்க? ஐயா சாமி எப்படியாச்சும் சரி பண்ணுங்கன்னு சொல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி அதை பரிகாரம் பண்ணி எப்படியாவது இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கோவில இருக்கிற சவத்துல எல்லாம் வெண்ணையை தடவி, கோவில சவத்துல எல்லாம் இதை தடவி வர்றவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் நான் கொடுத்து எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்காம எங்க பெருமான் கொடுக்கின்ற வினை இதுதான், இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற நினைப்போட அதை முழுங்க கற்றுக்கொள்ளுகின்ற அத்தனை பேருடைய வினையையும் எடுத்துருவாங்க. யாரு? அழிபவர். சிவனை தன்னுடைய மனத்திலே அழிபவர்கள் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால சிவனடியார்களுக்கு அழிபவர்கள்னு பேரு. அழிபவர்கள்னா நல்வினைகளை அழிப்பவர்கள். பாலிப்பு அழித்தல்னா கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கிறவங்கன்னு அர்த்தம். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. சிவனடியார்கள் உள்ளத்துல சிவபெருமான் எப்பொழுதும் அமுதமா இருக்கான். அதனால அந்த அமுதம் அவனை தொடுறவங்க, அந்த அழிபவர் உள்ளத்தை தொடுபவர்கள் எல்லாத்துக்குமே சேரும். அதனால நம்முடைய பிராரத்தனையும் ஆகாமவியனையும் போய்விடும். ஆக அந்த அளவுல அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படிங்கிறனால சிவனடியார்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அமுதமாக நிறைந்து காட்சி அளிக்கின்றான். அந்த அமுதமாக நிறைந்து காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமானை நாம போற்றுவோம். அவன் எங்கதான் இருக்கான்? அவன் எந்த கடல்ல இருக்கான்? சிவபெருமான் எந்த கடல் அமுதத்துல இருக்கான் சுவாமி? எந்த கடல் அமுதம்? அன்பு கடல். எந்த கடல்ல இருக்காங்க? சிவபெருமான் அமுதம் எந்த கடல்ல இருக்கு? அன்பு கடல். திருப்பார் கடல். திருப்பார் கடலா? கருணை கடல். அன்பு கடல். அடியார்கள் திருவடி.
அன்பு கடல். அந்த கடல் எங்க இருக்கு? அடியார்கள் உள்ளத்தில், கூட்டம் தான் அடியார்கள் உள்ளத்தில் உள்ள அடியார்கள் அந்த கடல். திருவடியில் அடியார்கள் கூட்டம் தான் அவரோட கடலே. ஆமா, அடியார்கள் தயவு செய்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா திருப்பார் கடல் சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. இவ்வளவு நேரம் நம்ம சொல்லி திருப்பார் கடலுக்கு போயிடுச்சுன்னா, அப்போ முக்கியமா மறந்துடக்கூடாது, இறைவன் சிவபெருமான் ஊறுகின்ற இடம் என்பது அடியவர் உள்ளமாகிய அன்பு கடல் தான். அந்த அன்பு கடல் தான் அரியவர்கள் உள்ளத்துல. அதனால அழிபவர் என்பவர் யாரு? இங்க அழிபவர்னா யாரு? சிவனடியார். எப்படிப்பட்ட சிவனடியார்கள்? அன்புடன் கூடியவர்கள். எல்லாத்தையும் துறந்திருக்கவங்க. யான் எனது என்ற நினைப்பு அற்ற சிவனடியார், அவர்கள் தான் உண்மை சிவனடியார். நீங்க சிவத்தை வணங்கினாலும் யான் எனதுன்ற எண்ணத்துல இருந்தோம் அப்படின்னா அதனால எந்த பலனும் ஒரு நாளும் கிடைக்கும். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொன்னோம். அதனால யான் எனது என்ற எண்ணமற்ற அன்பு நிறைந்த சிவனடியார்கள் தான் அழிபவர்கள். அந்த உள்ளத்துல சிவபெருமான், அவருடைய உள்ளத்துல சிவபெருமான் அமுதமாக ஊறுகின்றனால அந்த அமுதத்தை போற்றுகின்றோம் அப்படின்னு சொல்றோம். இன்டைரக்டா சிவபெருமான் இந்த போற்றி எப்ப வேலை செய்யும்னா, நாம யான் எனது என்ற நிலையில் சிவபெருமானை பூசிக்க ஆரம்பிக்கும் போது என்று சொல்லி அந்த நிலையை பெறுவோம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மியூட் பண்ணிக்கலாம், கலைச்சொலியை நம்ம எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் வர்றப்ப நீங்க பேசலாம், மியூட் பண்ணிக்கலாம். அதை நிறைவு செய்கிறேன். கலைச்சொலியை நம்ம மியூட் பண்ணிக்கணும். அப்ப நிறைவு செய்யும் முகமாக அம்மா இருக்காங்களா? நம்ம பிரேமம்மா இருக்காங்களா? சுவாமி அம்மா இருக்காங்களா? கலாவதி அம்மா திருவள்ளூர் இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? சரி, இருக்கட்டும். ஜானகி அம்மா நிறைவு பாடுங்க சுவாமி. வான்முகில் வளாது பெய்க. பாருங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க ஐயா. உங்களுக்கு வணக்கம். நன்றிங்க சுவாமி. முக்கியமான செய்தி நிறைவு செய்யும் விதமா கன்க்ளூஷன் என்னன்னா, முதல்ல நாம வந்ததே போற்றி செய்யறதுக்காக தான். போற்றி செஞ்சா சிவபெருமானுடைய திருவடிக்கு சென்று சேரலாம். அப்படி போற்றி செய்வதன் மூலமாக யான் எனது என்ற நிலையை நாம விடணும். அப்படி விட்டாதான் நாம சிவனடியார்கள். அப்படி விட்டா அந்த சிவனடியார்கள் மற்றவருடைய அந்த ஆகாமிய பிராரத்த வினைகளை கூட எடுத்துக்க முடியும். எப்ப எடுக்க முடியும்னா, அந்த அடியார் அதை தாங்கிக்க தயாரா இருக்கும்போது. நீங்க பாத்தீங்களா, பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய பாரம் வச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்க நடக்க முடியாம வந்தாங்கன்னா நம்ம கேட்போம், இதை கொடுங்க கொஞ்சம் நாங்க சமக்கிறோம். இல்ல பரவாயில்லைங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? கையில இருக்கிறத வெடுக்குன்னு புடுங்கி வைங்க, நீங்களே சின்ன பிள்ளையா இருக்கீங்க விடுங்க நான் தூக்கிட்டு வருவோம்ல. அந்த மாதிரி சுமக்க இல்ல, திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க, ஏங்க நான் வச்சிருக்கிறது இந்த குடத்தை நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு யாராவது கொடுத்து என்ன பண்ணுவோம்? நான் வச்சிருக்கேன் இந்த குடத்தை நீங்க தான் தூக்கிட்டு வரணும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நான் எடுத்துக்க மாட்டேன். என்னம்மா பேசுற, உன் குடத்தை நீதாம்மா தூக்கணும் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி யார் ஒருவர் தன்னுடைய ஆகாமிய வினையை தானே சுமக்கணும்னு நினைக்கிறப்போ அடியார்கள் கையில இருந்து உருவி எடுத்துருவாங்க அந்த வினை. அப்போ மன்னிக்கணும், பிராரத்த வினை. அப்ப பிராரத்தமும் ஆகாமியமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் சிவனடியார்கள்ட்ட இருக்கிறனால அந்த சிவனடியார்கள் திருவடியை போற்றுங்கள் என்று சொல்லி இதுல கன்க்ளூஷனா அதை சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லலாம். 15 வினாடிகள் தான். 3 அடியவர்களுக்கு வாய்ப்பு. நிறைவு செய்திருக்க வேகமா. யாராவது ஒரு அடியார்கள் பேசலாம், யாராவது புதிய அடியார்கள் பேசலாம். அவங்க நம்ம இப்ப பிரார்த்தவனை அடியார்கள் நீக்குறாங்க. அப்ப நம்ம அதை திருமுறை பாடும்போது நம்மளுடைய பிரார்த்தவனை கழியும் இல்லைங்கய்யா? அதாவது திருமுறை பாடுவதனால பிராரத்த வினை கழியுன்றது உண்மைதான். ஆனா எப்ப கழியும்? இந்த திருமுறை பாடினா இந்த பல பதிகம் கிடைக்கும்,
இந்த பலன் கிடைக்கும், அந்த திருமுறை பாடினா இந்த பலன் கிடைக்கும் நினைக்கிறப்பவே என்னுடைய பலனுக்கான பயனை நான் தேடுறேன், என்னுடைய வழிக்கான பயனை தேடுறேன்றப்போ அந்த இடத்துல எப்படி அது நிகழும்? ஆனா அது ஒரு என்ட்ரி பாயிண்டா இருந்தா கூட. ஆனா அடியார்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒவ்வொரு பதிகம் பாடி இருக்காங்க இல்லையா, இந்த இதுக்கு இது பாடுறாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. இப்ப குழந்தை பேருக்கு நன்றுடையான பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்கயா, அதுக்காக கேக்குறேன். அந்த மாதிரி ஒண்ணுக்கு குறிச்சு வச்சிருக்காங்க அவங்களே. ஞானசம்பந்தர் பாடுறாரு இல்லைங்களா, நன்றுடையானே தீயதில் அந்த பாட்டு பாடுனா சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. யார் சொன்னாங்க? ஞானசம்பந்தர் கீழே சொல்லிருக்காரா? கீழே கடைசியில பிறந்ததே அப்படிதாங்க ஐயா, மெய்கண்டார் பிறந்ததே அப்படிதானே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது இல்லைங்க. இவ்வளவு நேரம் நான் 4 எடுத்துக்காட்டு சொன்னேன், நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன். 4 எடுத்துக்காட்டு சொன்னேன். 1 நம்மளுடைய திருமருகள், 2வது நம்மளுடைய அப்பூதி அடிகளாடு வீடு, 3வது நம்மளுடைய இது திரு அவினாசி, அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளுடைய பூம்பாவை மயிலாப்பூர் சொன்னோம். எல்லாத்துடைய கருத்து என்னன்னா, நம்முடைய ஆகாமனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள்ட்ட சாமி எடுப்பார்னு நம்ம திருமுறையில இருந்தே நம்ம எடுத்து சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்போ திரும்ப அந்த எனக்கு சரியாகும், இது பண்ணா சரியாகும்ன்ற நினைப்பு வர்றப்பவே என்னுடைய ஆகாமியை நான் முழுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்ற அர்த்தம் அங்க வந்துருனால அந்த இடம் எப்படி பொருந்தும்னு சொல்லலாம். பொருந்தாது, அதுக்கு பொருந்தாது. திருமுறை உள்ள வர்றதுக்காக வச்ச வழி. இப்ப இது படிச்சா நான் எப்படி உள்ள வந்தேன்? நான் முதல்ல தொடங்குறப்பவே வேகிய தோழி பங்கன் பாடித்தான் உள்ள வந்தேன்னு சொன்னேன். ஆனா அதுலயே நிக்கலையே. எந்த பாட்டு பாடினாலும் எங்க அப்பா நாளைக்கு நல்லது தருவான்ற நம்பிக்கைக்கு வந்திருக்கோம்ல, அதான் நம்ம பேசுறதுமே தவிர உள்ள நுழையிறதுக்கான வழியை நம்ம பேச வேண்டாம். அது வந்து இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் குழப்பம் ஏன் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க குழம்ப கூடாதுன்றதுக்காகத்தான் 4 விதமான செய்தி, அதுவும் திருமுறையில் இருக்கிற செய்தியைத்தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துலாம் சொல்லல, எந்த இடத்துலயும் நம்முடைய ஞான சம்பந்தர் கீழே வந்து எழுதல. ஆனா நம்ம சொல்றோம், தாயுமானவர் கோவில் வந்து அவருக்கு தாயுமானவர் வந்து எங்க போனாரு, அவர் வந்து அந்த குழந்தைய பிரசவிக்க போனாலும் அது அப்படி சொல்றோமே தவிர, நாம இந்த வழி வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்க தயார்னா வந்துருவான் சிவபெருமான். அந்த ஏத்துக்கணும்ன்ற நினைப்பு தான் அந்த பிராரத்த வினையை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு முதல் நிலை நம்ம திருமுறை படிக்கிறது. இப்ப இதுக்கு இது நம்ம படிக்கிறது டிராப் தான், அது ஒரு டிராப் தான். திருமுறை வர்றதுக்கான முதல்நிலை டிராப் தானே தவிர மற்றபடி இதனால அது நடக்கும், அதனால இது நடக்கும், அந்த எண்ணம் வந்து நம்ம மாத்திக்கணும். அதுதான். எனக்கு கடைசி வரைக்கும் வயிறு வலிக்குதா, குற்றாயினவாறு படிக்கிறேன். எனக்கு வந்து கால் வலிக்குதா, அந்த பதிகம் படிக்கிறேன். எனக்கு காசு வரலையா, அந்த பதிகம் படிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சுமக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல சுமக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சுமக்கிறதுக்கு தயாரா இல்லாட்டி அந்த இடத்த யாரும் எதுவும் பண்ணல. நம்ம அடியவர்கள் யாரும் போய் எனக்கு என் பிள்ளைய காப்பாத்துன்னு கேட்கல. அப்படி கேட்காதவங்களுக்கு தான் செஞ்சிருக்காங்க. அவங்க கேட்காதவங்களுக்கு தான் செய்ய முடியும். ஆமா, இந்த 4 கதையுமே யாருமே கேட்கல, தானா வந்து செஞ்சதுதான். They are ready to digest. அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, நினைச்ச உடனே அந்த வினை முடிஞ்சு போச்சு. அந்த நினைப்பு தான் வேண்டும்னு சொல்றேன். நல்லது. ஐயா, நம்ம வந்து பிரார்த்தனை தீரணும்னு சொன்னா, நம்ம பிரார்த்தனை தீரணும்னு நினைச்சிட்டுன்றதுல திருமுறைகளை படிக்கலாம், அடியார்கள் கூட்டத்துல இருக்கலாம், இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கும்போது நமக்கு தானாவே அது குறைஞ்சிடும் அப்படின்றது மாதிரிதான் சொல்லி உணர்த்துறாங்க. அதே மாதிரி மெய்கண்டார் பிறந்ததும் இந்த மாதிரிதான். நான் என்ன சொல்றேன், நீங்களும் இல்ல நிறுத்துங்க சாந்தி அம்மா, நான் என்ன சொல்ல வரேன், மியூட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அம்மா சொல்ற அதே கருத்தை தான் சொல்றீங்க, வேற வடிவத்துல சொல்றீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து ப்ரூஃபோட உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன், இதுதான் சொல்றேன். ஏன் அதை எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும்னா, இல்ல உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும் அப்படின்னா, என்னுடைய பிராரத்தவனை நான் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து அங்க ஓடி இங்க ஓடி பிராய்ச்சித்தம் தேவை பண்ண மாட்டேன். இதை கடிச்சு அந்த எண்ணம் தான் வளர்த்துக்கங்கன்னு சொல்ல வரேன். நிறுத்திக்கோங்க. ஆமா மியூட் பண்ணுங்க. அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறது சாமி, அந்த எண்ணத்தாலதான் எங்க போனாலும் நம்ம அந்த கூட்டத்தோட இருக்கணும். அப்ப நம்மளோட வினை சிரிக்கிறோம், பேசுறோம், அந்த இதெல்லாம் நினைப்பு வராது அப்படின்றது மாதிரி அது கழியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் சாமி சொல்ல வந்தேன். அப்போ அடியார் திருக்கூட்டத்துல இணையணுங்கிறதையே என்னுடைய வினை கழியுன்றதுக்காக அந்த நினைப்போட இணைவதே அந்த இடத்துல பிரார்த்த வினை சரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அடியார் திருக்கூட்டத்துக்கு போனா என்னுடைய வினை கழியுன்ற நினைப்பு எனக்கு ஏன் வேணா என்கிட்ட தான்டா இருக்கும், நான் அனுபவிச்சுதான் தீருவேன்.
ஆனா அடியார்களை வணங்குவேன், ஆனா சிவத்தை வணங்குவேன் அப்படிங்கிற நினைப்பு தான், அந்த தாட் ப்ராசஸ் தான் அந்த வினைய எலிமினேட் பண்றதுன்னு. இத படிச்சா அது அப்ப எப்படி எல்லாம் சைவத்தை வந்து சிதறடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இன்னும் உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்லியும் நான் எந்த ஒரு வார்த்தையும் வந்து நான் தனியா என்னுடைய வார்த்தையே சொல்லல. நாளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதை, உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய புராண செய்தி, திருமுறையில் இருக்கிற செய்தியத்தான் எடுத்து சொல்லி நாம சொன்னாலும் அந்த இடத்துல அப்போ என்ன நினைப்புக்கு நம்ம வரணும்னா, நாம நம்ம வினையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கு நம்ம மாற்று பொருள் தேட தேவையில்லை. நம்முடைய வேலை சிவனடியாரை வணங்குறதுல கூலி கேட்க வேணாம். வணங்குனா எனக்கு இது நடக்கும், இந்த திருவாசகனைக்கு வந்தா எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நீங்கி வருவது என்னுடைய கடமை. ஆனா சிவபெருமாடியார் வணங்குவது அதுல இருந்து நான் கூலி வாங்க மாட்டேன், நான் வந்துட்டேன்ல அதனால என் வினையெல்லாம் கழிச்சிருவீங்க அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல நான் வரமாட்டேன்ற நினைப்ப சுமப்பது பேருதான் இந்த மொத்த திருவாசகனுடைய ஃபைனல் பாட்டம் லைன். அதுதான் முக்கியமான வார்த்தையே. புரியுதுங்களா? அதனால குழப்பிக்க வேண்டாம், யாரும் குழப்பிக்க வேண்டாம். நீங்க தெரியல, எனக்கு தெரியல நீங்க அடுத்த சரஸ்வதி அம்மா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியல. நான் சொல்ல வந்த கருத்து மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நாம வினை ஆகணும் அப்படிங்கிற நினைப்ப வச்சுக்கணும். யான் எனது என்ற நினைப்பு இல்லாத சிவபக்தியை செய்யணும். இந்த ரெண்டும் செய்யணும். அப்ப சொல்லும் போதே தெரியல, இப்ப நான் கேட்கும் போதும் எனக்கு அது தெளிவாயிடுச்சுங்கய்யா. எதனால எப்படி இருக்கணும் அப்படின்றது இப்ப புரிஞ்சிருச்சுங்கய்யா. அருமை அருமை, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சாமி, எக்ஸலண்ட் சாமி, அருமை. இந்த தெளிவு வேண்டும். இல்ல இந்த கேள்வி நல்லதுதான். சரஸ்வதி அம்மா முறை அவங்களோட நிறைய செய்யும். அம்மா சொல்லுங்க சாமி. ஐயா, இந்த ஒரு வகுப்பு வந்து நீங்க வந்து ஜூன் 6ஆம் தேதி எடுத்தீங்க ஐயா. இந்த வினையை வந்து நம்ம அனுபவிச்சே தீர்க்கணும் அப்படிங்கிற வினை வந்து ஜூன் 6ஆம் தேதி எனக்கு நடந்த நிகழ்வு அன்னைக்கு இந்த வகுப்பு எடுத்தீங்க ஐயா. அப்பவே நானு நம்ம வந்து இந்த வினைய வந்து நம்ம அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அமைதியா இருந்துட்டேங்க ஐயா. நீ தான் கொடுத்தப்பா, நீயே பாத்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு வந்து ஒரு வருஷமாச்சுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு அதையும் சேர்த்து சொல்லுங்க சரஸ்வதி அம்மா, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அம்மா நினைச்சு 10 நாளுக்குள்ளேயே அவங்க வினை சுக்கா உடைஞ்சிருச்சு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க இது அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டு நீ குடுத்தையப்பா, நீ என்ன செய்வியோ என்னைய பாத்துக்கோன்னு விட்டங்கய்யா. எனக்கு வந்து நல்ல தீர்வு கொடுத்தாரு. இந்த நிமிடம் வரைக்கும் நான் நிம்மதியா இருந்துட்டு இருக்கேங்க ஐயா. அது சரணாகதி தாங்க ஐயா. அது மெயினா சரணாகதி. எல்லாமே திருமுறையை வச்சு பலன் தேட வேண்டாம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட். சொல்றப்ப உங்களுக்கு கடினமா தான் இருக்கும், என்னடா அப்படி சொல்றானே. எந்த பாட்டு படிச்சாலும் சிவன் என்ன பண்ணுவான்? சுகப்பிரசவம் கொடுப்பான். ஆயுர்மானவர் பாட்டு படிச்சா கிடையாது. எந்த பாட்டு படிச்சாலும் அது சிவம் இருக்குன்ற நம்பிக்கை வராம. சாந்தியம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப நான் அடியேன் வந்து தனியா விடப்பட்டேன்ற மாதிரி நினைப்பு இருக்கும்போது எனக்கு இந்த கூட்டம், இந்த திருமுறைகளோட படிக்கிறதுக்கு, இந்த சித்தாந்தம் படிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. அது யாரால? அவராலதான். அப்ப அவர் என்னோடவே இருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம இப்ப அதை பேசிட்டு இருக்கோம். நம்ம அப்ப நமக்கு அது கழியதான். நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, ஆனாலும் அது கழியும். அது கழியிலையோ இல்ல அடுத்த நினைக்கிறோமோ இல்லையோ, நினைச்சா கழியாது. நினைக்கல, நம்ம அதை பத்தி நினைக்கல. நினைச்சாதான் சேரும். நினைச்சாதான் நமக்கு. நினைக்காமலே இருந்து நம்ம கலந்துட்டோம்னா அது நம்மளை விட்டு எங்க போதா போலியான்றது கடவுள் பாத்துக்கிறாரு. அவர் தான் நம்ம கூடவே இருக்காரு. அந்த தைரியத்துலதாங்க ஐயா இருக்கோம். சிவசிவா. ஆனா அதுக்கு இந்த வகுப்பு எல்லாம் நல்ல உபயோகமா இருக்குங்க. அவரு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு எல்லாரோடையும் பாக்குறதுக்கு. அதுவே பெரிய சந்தோஷம் ஐயா. சிவசிவா, நன்றி நன்றி. அடியார்கள் திரும்பவும் குழம்ப வேண்டாம். நீங்க பழசுலயே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, நான் இவ்வளவு அடியான் அதுக்குதான் முயற்சி பண்றேன். உங்க பழச ஃபுல்லா அவங்க மைண்ட்ல இருந்து எடுக்கணும்ன்றது என்னுடைய நோக்கமே. நீங்க இன்னைக்கு வந்து யாருமே சொல்ல முடியாத தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி யாரும் சொல்லாது. தென்னாடுடைய சிவனையில தான் தொடங்கணும்னு சொல்ற அந்த பழைய நினைப்பை மாற்றி ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வந்ததான் நம்முடைய நோக்கமே. அது மாதிரி பழைய நினைப்புகள் வந்து தவறா கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த நினைப்புக்குள்ள வேண்டாம். அந்த நினைப்புல இருந்தும் நீங்கிட்டா நம்ம இன்னும் உன்னத நிலைக்கு போவோன்றதுக்காகத்தான் இந்த செய்தியை அடியன்னு சொல்றேன். எத்தனை அடியார்களுக்கு இது உள்ளத்துல போய் நிறைந்ததோ தெரியல. அடியார்கள் எல்லாம் குரல் பதிவு கொடுங்க.
அடியனுக்கு உங்களுக்கு தெளிவு பெறும் வரை உங்க குரல் பதிவு எல்லாரையும் அடியனுக்கு கொடுங்க, அதை நீங்க தெளிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் ஆகாம வினை, பிராரத்த வினை, சஞ்சிதனை வினையிலிருந்து நீங்குவதற்கு அடியார் திருக்கூட்டமும் குருநாத திருவடி சரணமும் போதும் அப்படிங்கிற பெருஞ்செய்தியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எந்த வினையும் தீர்ப்பதற்கு நாம முயற்சி செய்யவே வேண்டாம். அவனே இறங்கி எல்லா வினைகளையும் தீர்த்து அருள்வான் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளை ஏதாவது வலிச்சிருச்சு, முதுகுல சுழின்னு அடிபட்டுச்சுன்னா ஓடி போய் எப்பா சாமி இதுக்கு என்ன பண்றது அப்படின்றத விட அடிச்சிட்டான், அடுத்தது நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில புழுங்குற தன்மை தான் வேண்டும் சொல்றேன். வேற ஒன்று. நல்லதுங்க சுவாமி. நிறைவு செய்கின்ற பாடல். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, கற்பை கூறுசை தடிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தந்தனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன் சுவாமி. வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்துல எல்லா அடியார்களும் எழுந்தரணும் என்று சொல்லி இந்த அளவுல அமரம் நிறைவு செய்கின்றேன். அடியார்களுக்கு